வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம உங்களுக்கு ஒரு செம்மையான ஃபேண்டசி டிராமாவை தான் கொண்டு வந்திருக்கேன். இதுல லவ், சென்டிமெண்ட், ஆக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப் கூடவே ஃபேண்டசின்னு எல்லாமே கலந்து கட்டி கொடுத்துருக்காங்க. சரி வாங்க டைமை வேஸ்ட் பண்ணாம நேரா டிராமாக்குள்ள போயிடலாம். எடுத்த உடனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஆளு ஒரு நூடுல்ஸ் கடையில உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். இதே நேரத்துல கடையோட ஓனர் இருக்காருல, அவரு தன்னோட பையனை பார்த்து, தம்பி வெளியே மழை வர மாதிரி இருக்கு, எங்கேயும் ஓடிடாத, இங்கே இரு அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து சில பொண்ணுங்க மழைக்காக கடைக்குள்ள ஒதுங்குறாங்க. ஏன் அந்த பையனை பாருண்டி, வந்ததுல இருந்தே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், சரியான சாப்பாட்டு ராமம் போல அப்படின்னு கலாய்க்க, நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம இன்னும் 2 நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறான். இவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 10 கும்பகர்ணம் வந்தா கூட இவன் கூட போட்டி போட முடியாது போல. இதே நேரத்துல அந்த கடைக்கு இன்னொரு பொண்ணும் வரா. அவ இந்த ஊரோட பிரபலமான சிங்கர் போல. இங்கதான் மக்களே சம்பவமே ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு மட்டும் இஸ்ன்னு அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. இந்த சத்தம் அவனுக்கு மட்டும் தான் கேக்குது, வேற யாருக்கும் கேட்கல. அதனால மத்தவங்க அவங்க பண்ற வேலைய பார்க்க, அப்ப அந்த பையன் இருக்கான்ல, அவன் ஒரு போட்டை உருவாக்கி அதை வச்சு விளையாடிட்டு இருக்கான். திடீர்னு அந்த பேப்பருக்கு உயிர் வந்து அது பறந்து போய் ஒரு இடத்துல நிக்குது. அந்த பையனும் அதை எடுக்க பின்னாடியே ஓடுறான். அவன் அதை குனிஞ்சு எடுக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒண்ணு அங்க இருக்குன்னு தெரியுது. அது என்னன்னு அவன் பார்க்க, அப்பா அது அவனை மண்ணுக்குள்ள இழுக்க பாக்குது. அந்த பையனும் பயந்து போய் காப்பாத்துங்கன்னு கத்துறான். சத்தம் கேட்ட நம்ம ஹீரோ புயல் வேகத்துல அங்க வந்து அவன் கத்தி எடுத்து அந்த கையை வெட்டி அந்த பையனை காப்பாத்திடுறான். அப்பதான் நம்ம ஹீரோ யாருன்னே தெரியுது. நம்ம ஹீரோ ஒரு டீமன் ஹண்டர். அவனோட வேலையே டீமன்ஸை வேட்டையாடுறது தான். பேரு ஜேசன். அந்த பையன் சந்தோஷத்துல, அண்ணா நீங்க ரொம்ப கெத்துங்கண்ணா அப்படின்னு கத்த, நம்ம ஹீரோ அவனை காப்பாத்தின வேகத்துல அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த அரக்கனை பிடிக்க ட்ரை பண்றான். அப்ப ஹோட்டல்ல இருக்கிறவங்க கத்துறாங்க. என்னன்னு போய் பார்த்தா, நான் ஒரு சிங்கர் வந்ததா சொன்னேன்ல, அவளோட சங்க கடிச்சு யாரோ அவளை கொன்னு போட்டிருக்காங்க. சோ யாரோ இவ்வளவுக்குள்ளதான் நம்ம ஹீரோவை டைவர்ட் பண்ணி வெளியே அனுப்பி இவ்வளவு கொன்னு இருக்காங்க. கட் பண்ண சம்பவ இடத்துக்கு அந்த ஊரோட போலீஸ் வந்து சேர, கொலையாளி எங்க, யாராவது அவனை பாத்தீங்களான்னு கூட்டத்துல கேட்க, ஆனா யாருமே அவனை பார்க்கலன்னு சொல்ல, அப்போ ஒரு ஆபீசர் அந்த பாடியை செக் பண்ணிட்டு, ஐயா இதுவும் அதே பேட்டர்ன் தான், இந்த மாசத்திலேயே இது 6வது கொலை. சரி மறுபடியும் கேக்குற, யாராவது அந்த கில்லரை பாத்தீங்களான்னு அவன் கேட்க, கட் பண்ணா நம்ம கதையோட ஹீரோயினிய காட்டுறாங்க. இவ பேரு பான்ஷியா. நம்ம பான்ஷிக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்ன பவர்னா, அவளோட கண்ணுக்கு மட்டும் டீமனும் கோஸ்ட் எல்லாம் தெரியும். அப்பாவை பாட்டி, நீ நல்லா இருக்கியாமா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணமா, சரி இப்போ உடம்பு பரவாயில்லையாமா அப்படின்னு பாசமா கேட்க, நம்ம பான்ஷியும், நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண பாட்டி, இப்ப என் உடம்பு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப அவளோட ஆன்டி வந்து, உனக்கு இப்பவும் அந்த மாதிரி உருவலாம் தெரியுதா? அதுக்கு ஹீரோயினி, இல்ல ஆன்டி, மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்ல, அப்பாடா, அப்ப அந்த டாக்டர் கொடுத்த மருந்து வேலை செய்யுது, உனக்கு இனிமே அந்த மாதிரி எல்லாம் தெரியாது. ஆமா பாட்டி, எல்லாத்துக்கும் காரணம் அப்பாதான், அப்படிதான் என்ன இந்த டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனாரு. ஆமா என்ஷு எங்க, இன்னும் வரலையா அப்படின்னு கேட்க, அவன் வேலைக்கு போனா எப்பவுமே லேட்டா தான் வருவான், வேலைக்கு போயிருக்கானா, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு லீவு கூட போடாம வேலைக்கு போயிருக்கானா அப்படின்னு அப்பா கேக்குறாரு. அதுக்கு மாப்பிள்ளையோட அப்பா ஊருக்குள்ள இப்ப நடக்கிற கொலைய பத்தி சொல்ல, அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதே நம்ம பான்ஷியோட அண்ணன் தான், அதாவது அந்த மாப்பிள்ளை பையன். அதெல்லாம் சரி, ஆனா என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு கல்யாணம், பொண்ணு யாரு, சம்பந்தம் பேச போனப்ப கூட எங்களை கூப்பிடல, அவ எங்களையே கூப்பிடலையே, ஓ லவ்வா, ஆமா லவ் தான், அட அவனே வந்துட்டான், என்னப்பா இவ்வளவு லேட்டா வர, வேலை முக்கியம் தான், ஆனா அதை விட கல்யாணம் முக்கியம்ல அப்படின்னு கேட்க, இல்ல சித்தப்பா இன்னைக்கு லீவு தான் போட்டேன், ஆனா திடீர்னு வேலை வந்துருச்சு, அதான் போயிட்டு வந்தேன். என்ன பான்ஷி எப்படி இருக்க, டாக்டர் கொடுத்த மருந்து நல்லா வேலை செய்யுதுன்னு கேள்விப்பட்டேன், ஆனா ஒண்ணு, இந்த பேய் பிசாசுன்னு எதுவும் இல்ல, அதெல்லாம் நம்பி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள போக்க, ஆனா ஹீரோயினியால அவன் சொன்னதை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவன் இங்க வந்ததுல இருந்தே ஏதோ ஒண்ணு அவளுக்கு சரியா படல. கட் பண்ணா அவளே உட்காந்து ஒரு பர்ஸை ரெடி பண்ண, அப்பா அவளோட அல்ல கை வந்து, என்னக்கா பண்றீங்க அப்படின்னு கேட்க, அப்பாவுக்கு பை ஒண்ணு தைக்கிற, அட எதுக்குக்கா இதெல்லாம், பேசாம கடையில புதுசா வாங்கிடலாம்ல, சரி அது கிடக்குங்க, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சொல்லவா அப்படின்னு ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயினியும், நீ சொல்லனா உனக்கு தான் தலை வெடிச்சிருமே, சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த வேலைக்காரி ஒரு உண்மைய சொல்றா. அதாவது நம்ம மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஒரு கிளப் டான்சரு, அதனால யாருமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னு அவ சொல்லும்போது, பான்ஷி ஒரு மீனோட ஆத்மாவா பாக்குறா. அத பார்த்ததும் அவ பயந்து போய் ஒரு டப்பாவை எடுத்து அதுல இருந்த பேஸ்ட அவ கையில தடவுறா. அக்கா என்னக்கா மறுபடியும் ஏதாவது தெரியுதா என்ன, வாய மூடுடி, அதோட மத்தவங்களோட விஷயத்துல தலையிடாத அப்படின்னு அவ சொல்லிட்டு போக, கட் பண்ண ஹீரோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்கான். இவன் ஹீரோவோட கைப்புள்ள மாதிரி, அதோட இவன் ஒரு முயல் பேய். டேய் கைப்புள்ள, போன வேலை என்னாச்சு பாசே, நம்ம தேடுற அந்த ஆந்தாருக்கு
ஸ்வான் ஃபேமிலிக்குள்ளதான் இப்ப இருக்கா. அப்படியா, சரி நான் அங்க போறேன், நீ மத்த வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக கட் பண்ண தலைவி அவ ரெடி பண்ண பரிச அவ அப்பா கிட்ட தர. இப்ப அடுத்த நாள் கல்யாண விழா கோலாகலமா நடக்க அப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பையன் கீழே விழுந்துடுறான். அவனை தூக்கம் போகும்போது பான்ஷி ஒரு டீமனோட நிழல பாத்துடுறா. அப்ப அதே சவுண்டு இஸ்ன்னு அப்படின்னு கேட்க அத நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடுறான். சோ நம்ம ஹீரோ தேடி வந்த டீமன் தான் இப்ப இந்த வீட்டோட கல்யாண பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயினியோட அண்ணி. கட் பண்ண நைட்டு அவ அண்ணன் கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு போறா. அதே நேரத்துல நம்ம மாப்பிள்ள கல்யாணம் ஆன சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்பா அவளோட அண்ணி ஒரு டீமனா மாற அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அல்லக்கையும் அங்க வந்து அவளை தாக்க, டேய் யாரடா நீங்க, என்னோட ரூம்குள்ள என்னடா பண்றீங்க? யோ மாப்பிள்ள, அவ மனுஷியே இல்ல, அவ ஒரு டீமன். டேய் நீ என்ன லூசாடா, மரியாதையா நீ யாருன்னு சொல்லு, ஒருவேளை நீ தான் அந்த கொலகாரனா? அப்பா அவனோட ஆளுங்க அங்க வர. சோ தலைவனால இப்ப எதுவும் பண்ண முடியாதுன்னு அங்க இருந்து போயிடுறான். அதே நேரத்துல பான்ஷி அங்க இருக்கிறத மாப்பிள்ள பாத்துடுறான். உடனே அவளை கூப்பிட்டு, அந்த நேரத்துல நீ எதுக்கு அங்க வந்த? இல்லனா நான் அண்ணிய பாக்கல, அதான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்க வந்தேன். ஆனா அந்த பையன் சொன்ன மாதிரி அண்ணி ஒரு டீமனா இருப்பாங்களோ? பான்ஷி அவன் தான் பைத்தியகாரத்தனமா பேசுறான். நீயுமா? இனிமே இப்படி பேசாத. சாரினா, இனிமே அப்படி பேச மாட்டேன். கட் பண்ணா அவ ரூமுக்கு போக அப்போ ஒரு மீன் ஆத்மாவை பாக்குறா. உடனே அந்த ஜெல் எடுத்து தடவை போக, ஹேய் குட்டச்சி, அந்த மீனு உன் கண்ணுக்கு தெரியுதுல? மீனா? அப்படி எதுவும் தெரியலையே. ஆமா, முதல்ல நீ யாரு? நான் ஒரு டீமன் ஹண்டர், என் பேரு ஜேசன். நீ பாக்குற மீனோட பேரு வாங்யூ. இது ஒரு சாதாரண மீன் தான், ஆனா அது ஒரு டீமன். சாதாரண மனுஷங்க கண்ணுக்கு இந்த மீன் தெரியாது, அதுவும் கண்ணுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா நீ ஸ்பெஷலானவ. உடனே அந்த மீனை அவனோட பரிசுக்குள்ள வைக்க, சரி நான் விஷயத்துக்கு வரேன். உனக்கு உன் அண்ணி யாருன்னு தெரியும்ல, நீ நேரா போய் உன் அண்ணன் கிட்ட நடந்த உண்மையை சொல்லி இங்க கூப்பிட்டு வா. அதோட வரும்போது சாப்பிட ஏதாவது கொண்டு வா. நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடலையா, அதான் ரொம்ப பசிக்குது, சோ கொண்டு வா. கொண்டு வரேன். ஆனா வெளியே போன அவ தலைவனை திருடன் சொல்ல உடனே தலைவன் ஓட கட் பண்ண அவ மார்க்கெட்டுக்கு வர அப்ப தலைவன் அங்க வரான். நீ ஏன் என்ன பார்த்து பயப்படுற? நான் ஒரு டீமன் ஹண்டர், உன் ஃபேமிலி ஆபத்துல இருக்கு, அதனாலதான் உன்கிட்ட உதவி கேக்குறேன். ஆமாக்கா, என் மாஸ்டர் சொல்றதே கேளு. ஐயோ முயல்லாம் பேசுது. டேய் ஏன்டா இப்படி பண்ண? பாரு அவ பயந்து ஓடிட்டா. இப்ப தலைவி அவளோட அண்ணிய பத்தி விசாரிக்க உடனே அவளை பார்க்க அவ ரூமுக்கு போறா. அங்க ரெண்டு பேருமே நார்மலா தான் பேசிக்கிறாங்க. அப்ப தலைவி அவளோட நிழல பாத்துடுறா. அத பார்த்ததும் ஹீரோ சொன்னது உண்மைதானு அவ தனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை போய் பாக்குறா. என்னமா குட்டச்சி, இப்பவாது நான் சொன்னதை நம்புறியா? நீங்க யாரு, நான் யாரா? அதான் சொன்னனே, நான் ஒரு டீமன் ஹண்டர். என்ன சொல்றீங்க? அப்ப டீமன்ஸ் எல்லாம் இருக்கா? பின்ன அப்ப நீ பார்த்தது உண்மை இல்லைன்னு சொல்றியா? அதோட இந்த உலகத்துல மனிதர்கள் மட்டும் இல்ல, டீமன்ஸ் இருக்கு. இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கெட்ட டீமனை வேட்டையாடுறது என்னோட வேலை. அதுக்காக தானே என்ன பார்க்க வந்த? சரி நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா ஏன் எனக்கு மட்டும் அந்த டீமன் தெரியுது? என் கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு அவ கேக்குறா. அதுக்கு ஹீரோ சொல்றான், கூட்டமா, ஏன்னா உன் கண்ணு சாதாரண கண்ணு இல்ல, கோடியிலே ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கண்ணு இருக்கும். சோ உன்னால அந்த டீமன்ஸ பார்க்க முடியும். அவங்க தன்னோட உருவத்தை மறைச்சா கூட அவங்கள உன்னால பார்க்க முடியும். ஆனா நீ தடவுற இந்த ஜெல் இருக்குல்ல, இது நல்லது இல்ல. இத நீ யூஸ் பண்ணாலும் டெம்பரரியா தான் உன்னோட பவர் வேலை செய்யாம போகும். ஆனா நீ அதை பாக்குறத தடுக்க முடியாது. உடனே தலைவன் ஒரு பவரை யூஸ் பண்ண, என்ன பண்ற? எனக்கு பயமா இருக்கு. இதுல பயப்பட என்ன இருக்கு? நீ உன்னோட உண்மையான பவரை உணர வேணாமா? என்னை என்ன பண்ண? என் கண்ணு எரியுது. நீ பயப்படாம நான் சொல்றதை கேளு. சரி உன்னோட கண்களை தர சொல்லு. இப்போ உன் கண்ணுக்கு என்ன தெரியுது? அவ பார்த்தா அந்த பெரிய சைஸ்ல ஒரு கூட்டமே வருது. என்ன இது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அப்ப அந்த டீமன் ஒரு கலசத்தை அவகிட்ட நீட்ட, நீ ஒரு டீமன் ஹண்டர் தானே, ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துப்பா. பயப்படாத, மழை இருக்க மனுஷங்களே எதுவும் பண்ண மாட்டான். ஆனா நீ அதை நேர்ல பார்த்த பிறகு அது உன்கிட்ட ஏதாவது பண்ண சொன்னாலோ இல்ல ஏதாவது கொடுத்தாலோ அதை நீ தட்டாம வாங்கிக்கணும், இல்ல அது உன்னை சாப்பிட்டுரும். உடனே அதை வாங்கி குடிச்சிடுறா. அவ குடிச்சதும் அதுங்க அங்க இருந்து போக, நீ அத மழை இருக்கன்னு சொன்னல, அப்படின்னா ஒரு மலையால கூட டீமன்ஸா மாற முடியுமா? மழை மட்டும் இல்ல, நீர், நெருப்பு, காத்து, பறவை, மண்ணு, இந்த உலகத்துல உள்ள எல்லாமே டீமன்ஸா மாற முடியும். ஏன்னா அதுக்கு தெய்வீக சக்தி வேணும். தெய்வீக சக்தியா? ஆமா. இப்போ உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா மனுஷங்க மாதிரி தான் அதுங்களும். நம்ம அறிவு கண்ணை திறந்ததும் எப்படிலாம் மாறுவோம், நல்லவங்களாவும் மாறுவோம், கெட்டவங்களாவும் மாறுவோம். அதே மாதிரிதான் இந்த டீமன்ஸும். நீ டீமனா மாறினா
உன்னோட உள்ளாத்மாவை நீ கண்டுபிடிக்கணும். உள்ளாத்மாவா? அப்படின்னா அப்படின்னா அது பேய்ங்க கூட்டத்துல ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. ஒரு மந்திரவாத மாதிரி வச்சுக்கோயேன். அது கிடைச்சா நீ இன்னும் ஜீனியஸா மாறுவ. டீமன்ஸோட பவரையும் உன்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன் நீ ஒரு இம்மோர்டலா கூட மாறலாம். சிம்பிளா சொல்லணும்னா அந்த டீமனால மனுஷங்க மாதிரி கூட மாற முடியும். என் மேல இப்போ ஒன்னு யூஸ் பண்ணல, அதை எனக்கு தெரியா? உன்னோட அண்ணனுக்காகவா கேக்குற? நான் அதை தந்தாலும் அதை யூஸ் பண்ண முடியாது. உன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, அதனாலதான் அது உன் மேல வேலை செஞ்சது. ஆனா உன் அண்ணனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப என்னோட பிரதரை காப்பாத்த வேற வழியே இல்லையா? உன் வீட்டுல இருக்கிற அந்த டீமனை நீ விரட்டி அடிக்கணும். அவ ஒரு மனுஷ உருவத்துல இருக்கிற ஆந்த பேய். அது ரொம்ப டேஞ்சரானது. இந்த மாதிரி ஒரு பூதம் வாழ்ற இடத்துல பஞ்சம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கட்டுக்காத. ஆனா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அந்த பவரை ஆக்சஸ் பண்ண அதுக்கு மனுஷங்களோட தொண்டை தான் தீனியே. ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் அவங்களோட குரலை அது திருடும். அதாவது அதால பல குரல்கள்ல பேச முடியும். நான் இப்ப உனக்கு ஒரு மருந்து தரேன், அத உன் அண்ணனுக்கு கொடு. அதை குடிச்சா அந்த டீமனால உன் அண்ணனை எதுவும் பண்ண முடியாது. நான் இங்க வந்ததே அந்த டீமனை தேடிதான். ஆனா உன் அண்ணன் அவளையே கல்யாணம் பண்ணிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நீ தான் அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே தலைவி அதை எப்படியோ அவளோட அண்ணனை குடிக்க வச்சிடுறா. கட் பண்ண அந்த டீமன் அவ அண்ணன் கிட்ட நெருங்க பாக்க, ஆனா அந்த மருந்து அவங்க கிட்ட இருக்கிறதால அவளால நெருங்க முடியல. இது பான்ஷியோட வேலைன்னு அவ கெஸ் பண்ணிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் அவ தலைவிய பார்க்க போக, பாட்டிமா சின்னம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லு. வணக்கம் பாட்டிமா. என்ன விஷயம்? என்ன பார்க்க வந்திருக்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா, 2 நாளா உடம்புக்கு ஒத்துக்கல, அதான் உங்களை பார்க்க வர முடியல. பரவாயில்ல விடு. சரி இப்ப உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல பாட்டி, நல்லது. ஆனா பாருமா, நாம பெரிய பணக்கார குடும்பம்லாம் இல்ல, அதனால இங்க இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும்னு அவசியம் இல்ல. ஆனா குடும்பத்தோட நல்ல பேருக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கணும். சரி பாட்டி. சரி அங்க போய் உட்காரு. பான்ஷி, நீ நேத்து அண்ணனுக்கு ஒரு சூப்பு செஞ்சு கொடுத்தல, அதே மாதிரி என்கிட்டயும் செஞ்சு கேட்டாரு. அதை எப்படி செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லி தரேன் அண்ணி. அப்ப வா என்னோட ரூமுக்கு போலாம். இல்ல அண்ணி, இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, பாசி அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க, அவளால அதை சமாளிக்க முடியுமா? பகல்ல அந்த பொண்ணை எதுவும் பண்ண மாட்டா, அதோட அவளை சுத்தி கூட்டமாவே இருக்கும். சரி அதை விடு, நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. பாசே உங்க எதிரி இங்கேயும் வந்துட்டான். சரி அவனை நான் பாத்துக்கிறேன், நீ போய் நான் சொன்ன வேலையை பாரு. ஏன்னா டாக்டரே, ரொம்ப நாள் ஆகுது உங்களை பார்த்து. உன்னை எப்ப பார்த்தாலும் ஒண்ணு திங்குற இல்ல குடிக்கிற, ஒரு ஜாலி போல உங்க லைஃப். என்ன பண்றது போலீஸே, உங்களை மாதிரி பிஸியாலாம் என்னால இருக்க முடியலையே. என்ன நக்கலா? நக்கல் இல்ல போலீஸே, விக்கலு. உன் சீன்லாம் என்கிட்ட எடுபடாதுல்ல. சரி உன் டிராவல் பாஸா காட்டு. டிராவல் பாஸா? அது எங்க இங்க இருக்கு? பர்மிட் இல்லாம இங்க வந்தா நான் உன்னை அரெஸ்ட் பண்ணணும் தெரியும்ல? ஆமா, என்கிட்ட இப்ப பர்மிட் இல்ல, அதுக்கு நீ தானே காரணம். நான் என் கடமையை செஞ்சேன். சரி சிஃபாங் தெருவில் நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? பயப்படாத டாக்டரே, நான் இங்க வந்தது உனக்காக இல்ல, அந்த சங்கு கிளரை தான் தேடி வந்தேன். ஆனா ஒரு விஷயம் இடிக்குது டாக்கே, எங்க ஏதாவது நடந்தாலும் அங்க நீ இருக்கியே. என்ன டாக்டரே, ஏதாவது தப்பு பண்றியா? நான் சொல்றதை கேளுன்ஸ், இது நீ நினைக்கிற மாதிரி சைக்கோ கிளரோட வேலை இல்ல, அது ஒரு டீமனோட வேலை. மறுபடியும் கதை விட ஆரம்பிச்சிட்டியா? உன் குடும்பத்தை கூட ஒரு டீமன் கொண்டுதான் கதை விட்ட, மறுபடியும் அதே கதையை சொல்ற. நான் என்ன முட்டாளா இதை நம்ப? உன் ஃபேமிலியை நீ தான் கொன்ன, அது எனக்கும் தெரியும். ஆனா என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இல்ல. நீ சொல்ற புருடாவை மத்தவங்க நம்பலாம், ஆனா இந்த சூ நம்ப மாட்டேன். இன்சே, நான் உன்னை வார்ன் பண்ணிட்டேன். நீ வாண்டடா வந்து வண்டியில ஏற பாக்குற, ஏதாவது தப்பாச்சுன்னா நான் பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். கட் பண்ண தலைவன் சொன்னதால கை போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த கில்லர் வந்த மாதிரி நடிக்க, உடனே மாப்பிள அவனை பிடிக்க கிளம்ப, இந்த பக்கம் அந்த டீமன் தலைவியக்குள்ள அவர் ரூமுக்கு வர, அப்பாவை ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வர, அதை கேட்டதும் எல்லாருமே தூங்க. என் பாட்டை கேட்டா எல்லாருக்குமே தூக்கம் வரும், நீ மட்டும் தூங்கலையே, உன்கிட்ட ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கு. சோ நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? நான் மட்டும் நினைச்சிருந்தா உன் அண்ணனை அப்பவே கொண்டு இருப்பேன். ஆனா நான் அப்படி பண்ணல. உனக்கே தெரியும் நான் உன் அண்ணனை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு, அவன் கூட வாழ ஆசைப்படுறேன். ஆனா நீ ஏண்டி என்ன நம்பவே மாட்ற? உடனே அவ ஒரு டீமனா மாறி அவளை கொல்ல பாக்க, ஆனா தலைவன் அங்க வந்து அவளை தடுத்துடுறான். உடனே அவ அங்க இருந்து ஓட, அவளை துரத்திக்கிட்டே அவனும் போக, அந்த கில்லர் வந்து அவ அண்ணிய தூக்கிட்டு போன மாதிரி பான்ஷி எல்லார்கிட்டயும் சொல்ல, உடனே அவளை தேடி அவங்க போக, இந்த பக்கம் தலைவன் அந்த டீமனை விடாம துரத்தி அது கூட சண்டை போட, இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஓட போற? ஆனா லகனே, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இருக்க எதுக்கு என்ன கொல்ல பாக்குற? ஏன்னா நீ ஒரு டீமன். உடனே 2 பேரும் சண்டை போட, 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்ப தலைவன் அவனோட டீமன்ஸ் வாட வெளியெடுத்து ஒரே வெட்டால அவ உடம்ப அழிச்சிடுறான். உடனே அவ தன்னோட ஒரிஜினல் ரூபத்துக்கு போய் ஹீரோவை தாக்க, தலைவனால அவளை
சமாளிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா எப்படியோ அது கூட போராடி அவளை கொன்னுடுறான். ஆனா அவளோட ஆத்மாவை அவனால அழிக்க முடியல. அது அங்க இருந்து எஸ் ஆயிடுது. இந்த பக்கம் பான்ஷிக்கு ஒரு லெட்டர் வருது. உடனே அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அப்ப ஏதோ ஒண்ணு அவளை கண்ட்ரோல் பண்ணி அவளை யாருமே இல்லாத இடத்துக்கு கொண்டு போக, அது வேற யாரும் இல்ல, அவ அண்ணி தான். உடனே அவளை கொல்ல பாக்க இவ தப்பிக்க ட்ரை பண்ண, என் செல்லமே, என் தங்க குட்டியே, எங்க ஓடுற? ஏய், அவளை பயமுறுத்தாத, பாவம் குழந்தை பயந்து போச்சு. என்ன பயம்? நான் தான் அவளை எதுவும் பண்ண மாட்டேனே. ஆனா இவதான் நம்மளை இப்படி பண்ணா. நீ அண்ணனை ஏமாத்தின, அதான் நான் இப்படி பண்ண. நான் உன் அண்ணனை ஏமாத்தினா? என்ன வார்த்தை சொல்ற? நான் அவனை லவ் பண்றேன், உசுருக்கு உசுரா. ஆனா நீ அதை கெடுத்துட்ட. இவளை விடக்கூடாது. உடனே அவளை கொல்ல பாக்குறா. ஆனா தலைவன் வந்து அவளை முழுசா கொன்னுடுறான். அவ செத்துட்டாளா? செத்துட்டா. கட் பண்ண அடுத்த நாள் தலைவனை போய் பார்த்து அவன் பண்ண உதவிக்கு நன்றி சொல்றா. உண்மையிலே அண்ணி செத்துட்டாங்களா? ஆமா, அவ செத்துட்டா. ஏன், நீ அவளை பார்க்கணுமா? இல்ல, ஆனா என் அண்ணனை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. அவ உண்மையிலே என் அண்ணனோட தொண்டைக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணாளா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவ நிறைய மனுஷங்களை கொண்டு இருக்கா, அதனாலதான் அவளை நான் வேட்டையாட வந்தேன். ஏன்னா அது என்னோட வேலை. சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் என்னோட ஊருக்கே கிளம்புறேன். ஆனா நீ என்ன பண்ண போற தெரியல. ஏன்னா நான் உங்கள மாதிரி டீமன் ஹண்டர் இல்ல, அதோட எனக்கு அதுக்கான தெம்பும் இல்ல. உடனே தலைவன் அவ கையில ஒரு மந்திர கட்டை போட, இது ஒரு மந்திர கட்டு, இது உன்னை பேய்கிட்ட இருந்து காப்பாத்தும். ஆனா ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ குவாங் சிட்டில வந்து என்ன பாரு. குவாங் சிட்டியா? அங்கதான் உங்க ஃபேமிலி இருக்கா? எனக்கு குடும்பம்னு எதுவும் இல்ல. சரி, இதான் அட்ரஸ், அங்க வந்து என்ன பாரு. நீங்க டாக்டரா? ஆமா, டீமன்ஸை வேட்டையாடுறது என்னோட கடமை. ஆனா என்னோட தொழில் வைத்தியம் பாக்குறது. சோ நான் ஒரு டாக்டரும் கூட. உடனே தலைவி அங்க இருந்து போக, அவ தைரியமான பொண்ணு பாசே, ஏன் அப்படி சொல்ற? மணி 12 ஆகுது. இந்த டைம்ல கூட தனியா வீட்டுக்கு போறா. உடனே தலைவன் மின்மினி பூஜை வர வச்சு அவளுக்கு வெளிச்சம் கொடுத்து வழியை காட்ட, அதோட உதவியால அவ தன்னோட வீட்டுக்கு போறா. அப்ப தலைவனை பாக்குறா. கட் பண்ண அவ வீட்டுக்கு வந்து சேர, அப்பா ரூம்ல இருந்து சத்தம் வருது. உடனே என்னன்னு போய் பாக்குறா. பார்த்தா அவரோட ரூம்ல ஏதோ சண்டை நடந்த மாதிரி இருக்கு. உடனே அவ என்னன்னு கேட்க, ஆனா அவரு அவளை சமாளிச்சு அங்க இருந்து அனுப்பிடுறாரு. கட் பண்ணா ஒரு சின்ன பொண்ணு ஒரு பிளாக் பேந்தர் துரத்துற மாதிரி காட்டுறாங்க. அவளை ஒரு பையன் காப்பாத்துற மாதிரியும் காட்டுறாங்க. அத பார்த்து அவ பயந்து எழுந்துறா. இந்த கனவு அவளுக்கு அடிக்கடி வரும் போல. அது ஏன் வருதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப அவ அப்பா இறந்து போயிட்டாருன்னு ஒருத்தன் வந்து சொல்ல, அதுவும் ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு வீடை வாடகை எடுத்து அங்கதான் அவர் இறந்து போயிட்டாருன்னு அவங்க சொல்ல, அவ அதை நம்ப மாட்டா. ஏன்னா அவ நேத்து அவ அப்பாவை இங்க பாத்திருப்பா. அத அவ சொல்ல, ஆனா யாருமே அவளை நம்பல. கட் பண்ணா நம்ம தலைவன் இறந்து போச்சுல அந்த டீமன், அதோட கூட்டாளியான சவுண்ட் டீமனை பிடிக்க பாக்குறான். டேய், என்னடா பண்ற? சவுண்ட் டீமனுக்கு கண்ணு தெரியாதாமே, அது சவுண்ட் தானே கேட்கும். அது எப்படியும் அதோட பார்ட்னர் கொண்ட உங்களை பழி வாங்க வரும். நான் இதை வாசிச்சா அது இங்க வரும்ல. ஐயா ராசா, நீ வாசிக்கிறத கேட்டா அது இங்க வராது, நாம தான் பரலோகத்துக்கு போயிருவோம் அப்படி நம்ம சொல்ல, அப்ப அந்த டீமன் வந்து அவங்களை அட்டாக் பண்ண, உடனே 2 பேரும் அது கூட சண்டை போட, அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் அந்த வழியா வர, உடனே தலைவன் அதை கொல்லாம விட்டுடுறான். அது எஸ் ஆயிடுது. இந்த பக்கம் நம்ம தலைவி அவ அப்பா ரூமுக்கு போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்குறா. அப்பா அங்க ஒரு கண்ணாடியை பாக்குறா. அதுல அவங்க உருவம் தெரியல, ஏதோ சரியில்லைன்னு அவ அப்பா இறந்து போனார்ல அந்த எரிஞ்சு போன வீட்டுக்கு போறா. அங்கேயும் அதே மாதிரி கண்ணாடி இருக்கு. உடனே அதை போய் அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்றா, என் அப்பாவை கொன்னது ஒரு டீமன் தான். என்ன பாஞ்சி, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அவங்க சொல்ல, சோ யாருமே அவளை நம்ப மாட்டாங்க. இந்த பக்கம் அந்த சவுண்ட் டீமன் தன்னை ஹீல் பண்ணிக்க பாட்டு வாசிக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்து சவுண்ட வச்சு அதை ஹீல் பண்ணிக்க பாக்குது. அப்ப அந்த இன்ஸ் அங்க வரான். அங்க ஏதோ ப்ராப்ளம்னு அவன் அங்க போக, அவன் அது டீமன் தெரியாமலே அது கூட சண்டை போடுறான். அப்ப அது அவனை அடிச்சு போட்டுருது. அப்ப ஹீரோ வந்து அதை டிஃபீட் பண்ணி அதை பிடிச்சிடுறான். இந்த பக்கம் நம்ம பாஞ்சி நம்ம ஹீரோ சொல்லிருப்பால, ஏதாவது உதவி தேவைப்பட்டா அவனை வந்து பாருன்னு. சோ அதனால தான் அப்பா சாகல, அவரை ஒரு டீமன் தான் தூக்கிட்டு போயிருக்குன்னு ஹீரோ கிட்ட உதவி கேட்கணும்னு அவனை தேடி போறா. இந்த பக்கம் அந்த சவுண்ட் டீமன் தப்பிக்க பார்க்க, அப்பா அதுக்கு வாட்டர் டீமன் ஹெல்ப் பண்ணுது. இந்த பக்கம் ஒரு லேடியை காட்டுறாங்க. அவ ஒரு பேரிக்கா தேவதை கிட்ட வரம் கேக்குறா. உன் ஆசைய நான் நிறைவேற்றுறேன், பதிலுக்கு நான் கேட்டத நீ தா, இந்த பழத்தை சாப்பிடு, நீ கேட்டது கிடைக்கும். கட் பண்ணா சவுண்ட் டீமன் தப்பிச்சு போனது ஹீரோக்கு தெரிய வர, உடனே கைப்புள்ளைய போய் பார்த்து சவுண்ட் டீமனை பத்தி சொல்ல போறான். அப்ப தலைவி அங்க வந்துடுறா. இவ ஏன் இங்க வந்தா அப்படின்னு அவன் சொல்ல,
அட நம்ம ஆந்த கண்ணியோட ஆளு தானே? ஏமா ஞாபகம் இருக்கா? நான் தாமா சீஜு முயலா இருக்கேன். ஆமா, என்ன எங்க ஊருக்கு வந்திருக்க? உடனே அவ அப்பாவுக்கு நடந்த இன்சிடென்ட பத்தி சொல்லி அந்த மிரரை காட்ட, இன்சிடென்ட் நடந்தப்ப இந்த கண்ணாடி அங்கதான் இருந்தது. அன்னைக்கு நைட்டு இதுல என்னோட உருவம் தெரியல. ஆனா அடுத்த நாளே இது நார்மலான கண்ணாடியா மாறி போச்சு. இத உன் குடும்பத்துக்கிட்ட சொன்னியா? சொன்னேன், ஆனா யாருமே நம்பல. அதான் உன்கிட்ட வந்த. சாரி, என்னால உனக்கு உதவ முடியாது. ஏன் முடியாது? நீ டீமன் ஹண்டர் தானே? டீமன் ஹண்டர் தான். அதோட இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் ஃபேஸ் பண்ண போற டீமன் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. காசு கொடுத்தா வர. ஆனா என்னோட அண்ணி விஷயத்துல நீ காசுக்காக வரலையே. யார் சொன்னா? உங்க ஊர் தலைவர் காசு தந்ததாலதான் நான் அங்க வந்தேன். சரி, உன் ரேட்டை சொல்லு. நீயே ஏதாவது போட்டு கொடு. இந்தா, இதுல நீ கேட்ட காசு இருக்கு. ஐயோ, இதெல்லாம் ஒரு காசா? டேய், 7000 இருக்கு. 7000? என் உயிரோட மதிப்பு வெறும் 7000மா? சரிப்பா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். உன் ரேட்டை நீயே கேளு. இல்லமா, எனக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கு. நீ கிளம்பு. டேய் கைப்போல, மேடம் அனுப்பு. உடனே அவ அனுப்ப. அதான் உங்க ஆளு போயிட்டாலே. வாங்க போய் காலை கடனை முடிப்போம். ஐயோ, எங்க அந்த மீன்? ஏண்டா, அதையே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? சரி வாங்க, அத போய் தேடுவோம். தேவையில்லை, அது இந்நேரத்துக்கு அவளை தேடி போயிருக்கும். என்ன டாக்டரே, காலையிலே வேட்டைக்கு கிளம்பிட்டீங்க போல? அக்கா, அவன் இல்லனா என்ன, குன்ஃபங் பெரிய ஊரு. நம்ம வேற ஒரு டீமன் ஹண்டரை தேடுவோம். அப்பாவ ஒரு வீடை வாடகைக்கு பாக்குறா. உடனே அதை பேசி வாடகைக்கு எடுக்க. டேய், அந்த மொட்டை எங்கடா? அவனுக்கு என் மேல கை வச்சுட்டான். சொல்லு, எங்க அவன் ஓடிட்டான். நீ போலீஸ் தானே, போய் அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, என்ன தலை, யார தேடுற? வேற யாரு? அவ்வளவுதான். அவளை துரத்தி விட்டுட்டு இப்ப நீயே அவளை தேடுற? ஓ, லவ்ஸா? அந்த அறைக்கு யார் பிடிச்சா? நீங்க? நான் மட்டுமா? இல்ல நானும் அதோட உங்க ஆளும். புரியுது. அப்ப சவுண்ட் டீமன் அவளை தேடி போவோம். ஏன்னா சவுண்ட் டீமன் அந்த அறைக்கையோட கூட்டாளி. அவளுக்காக பழிவாங்க கண்டிப்பா அவளை தேடி போவோம். ஆமா, அதுக்காக தான் அவளை தேடுறேன். அப்ப எதுக்கு அவளை துரத்துனீங்க? அவ தனியா போனதானே, அவளை தேடி அவன் வருவான். தலை, நீ வேற லெவல். அது கடகட்டும், அவ எங்க போனான்னு தெரியல. நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். ஓகே தலை. டேய், உன்னை அந்த பக்கம் போக சொன்னேன். இதே நேரத்துல தலைவன் வீடு பக்கத்திலேயே ஒரு ரூம் ரெண்டுக்கு எடுக்கிறா. அக்கா, நம்ம எடுத்துட்டு வந்ததே கொஞ்சம் காசு தான். அதுல பாதி ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப எதுக்குக்கா இந்த வீடு எடுக்கணும்? நீ நினைக்கிறியா அவன் காசுக்காக தான் என்ன வேணான்னு சொன்னான்னு? கண்டிப்பா அவன் காசுக்காக இதை பண்ணல. அவன் காசுக்காக பண்ணிருந்தா கண்டிப்பா அவன் ரேட்டை சொல்லிருப்பான். இதுல வேற ஏதோ இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். தலை, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். உன் ஆளு எங்க போனானே தெரியல. ஒருவேளை அவன் அந்த டீமன் கிட்ட மாட்டிட்டாலோ? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா? அப்ப நம்ம தலைவி அங்க வரா. ஹேய், நீனும் கிளம்பலையா? நான் ஏன் கிளம்பணும்? இப்ப நான் உங்க நெய்பரா? ஆமா, தோ அதான் என் வீடு. வாடகைக்கு எடுத்துட்டேன். சரி இதாங்க, பாயசம் செஞ்சேன். அதான் வந்துட்டு போலான்னு வந்தேன். கட் பண்ணா குன்ஃபங் சிட்டியோட போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இவனை நம்ம தடியன் கூப்பிடலாம். பேரு ஊஜின். டேய் புட்டா, ஒரே போரா போல. தடியா, நாம வேணா ஒரு பெட்டு வச்சுப்போமா? என்ன பெட்டு? இங்க ஃபர்ஸ்ட் வரது பையனா இல்ல பொண்ணான்னு பெட்டு கட்டுவோம். சரி சொல்லு, பொண்ணா பையனா? எனக்கு பொண்ணுப்பா. சரி, அப்பனா நான் பையன். அப்ப இன்ஸ்பெக்டர் சூ அங்க வரான். தடிய பெட்ல தோத்துறான். பாடி எங்க? உள்ளதா இருக்கு. இது மேடம் செங்கோட பாடியா? இல்ல, இது வேற ஒருத்தரோட பாடி. ஆனா இந்த ஜுவல்ஸ் காஸ்டியூம்லாம் மேடம் சங்கோடுது. அது மட்டும் இல்ல, 60 வயசான மேடம் சங் சடனா சின்ன பொண்ணா மாறினதா இங்க வேலை பாக்குறவங்க சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. கட் பண்ண 2 பேருமே அவங்க ஹையர் ஆபீசர் கிட்ட சிச்சுவேஷனை பத்தி ரிப்போர்ட் பண்ண, நீ சொல்றத பார்த்தா நிலைமை ரொம்ப சீரியஸ் போல. என்ன இருக்கும்னு நினைக்கிற? யாரோ மேடம் சிங்க கிட்னாப் பண்ணிட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்ண அவங்கள மாதிரி ஒரு ஃபேக் பாடியை போட்டுட்டு போயிருக்காங்க. ஊஜின், நீ என்ன நினைக்கிற? நானும் சூப்பக்கம் தான் நிக்கிறேன். சரி, எப்படியாவது இதை சால்வ் பண்ணுங்க. கட் பண்ணா தலைவியும் அவ தோழியும் கோவிலுக்கு வர, அப்பா அங்க 2 பொண்ணை மீட் பண்றாங்க. அவங்க ஒரு வேண்டுதலுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க போல. இவங்க 2 பேருமே டான்சர்ஸ். ஒருத்தி பேரு சிசி, இன்னொரு பேரு ஜூலி. அவங்க கிட்ட பேசும்போது தலைவி அவ தங்குற இடத்த பத்தி சொல்ல, என்னடா அவ இன்னும் வெளியே வரல? ஒருவேளை இந்த டீமன் அவளை சாப்பிட்டுச்சோ? டேய், இது கோவில்டா. ஆமால, கோவிலுக்குள்ள வராதுல. நீ ஷிஃபங் தெருவுலையா தங்கி இருக்க? ஆமா, ஏன் கேக்குற? ஒன்னும் இல்ல, அந்த இடம் கொலை நடந்த இடம். கொலையா? ஆமா, உனக்கு தெரியாதா? ஒரு பையன் அவன் அப்பா அம்மா அண்ணனு அவங்க 3 பேரையும் கொன்னுட்டான். ஏன் அப்படி பண்ணா? சொத்துக்காக தான். அவங்க சொத்தை மூத்த பையன் மேல எழுதி வச்சுட்டாங்க. அதனால அவன் அப்படி பண்ணிட்டான். அப்படியா? சரி, யார் அவன்? அவன் பேரு ஞாபகம் இல்ல, ஆனா அவன் ஒரு டாக்டர். அப்ப தலைவன் அவங்க பேசுறத கேட்டுறான். அவ சொல்றத நம்பாத, அது வெறும் ரூமர் தான். இல்ல, நான் சொல்றது ரூமர் இல்ல, அது உண்மைதான். அக்கா, அவங்க சொல்லிட்டு போறது உண்மையோ? அவங்க நம்ம டீமன் ஹண்டரை பத்தி தான் சொல்றாங்களோ? சேச்சே, அவனை பார்த்தா அப்படியா தெரியுது. இப்ப தலைவி அவங்க சொன்னதே நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நைட்டாக அப்ப அந்த டீமன் அவளுக்குள்ள அந்த ரூமுக்கு வருது. ஆனா அங்க அவ இல்ல, நம்ம தலைவன் தான் இருக்க.
இருக்கான். அவன் அதை அட்டாக் பண்ணி அதை பிடிச்சிடுறான். சரி, இது என்ன பண்ண போறீங்க? இது கெட்ட டீமன் இல்ல, அந்த அரக்கியால இது இப்படி பண்ணிருக்கு. அப்படின்னா இதை விட போறீங்களா? ஆமா, இதோட உள்ளாத்மாவை எடுத்துட்டு இதை போக விட்டுடலாம். உடனே தலைவன் அதை எடுத்துட்டு அதை சின்னதா மாத்தி தண்ணிக்குள்ள விட்டுடுறான். இப்ப அடுத்த நாள் உடம்பு சரியில்லைன்னு தலைவி தலைவனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரா. என்ன வேணும்? நீ டாக்டர் தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? இல்ல, எனக்கு நேத்துல இருந்தே ஒரே ஃபீவரா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி உள்ளவா, மட்டன் சூப்பா செய்யற, அதை தொடாத, அது மனுஷங்களுக்கு இல்ல. சரி இங்க வா, கைய கட்டு. உடனே தலைவன் அவளை செக் பண்ண, உடம்புக்கு எதுவும் இல்ல, போய் ரெஸ்ட் எடு, சரியாயிருவ. என்ன போன்னு சொன்ன? இல்ல, மருந்து எதுவும் தரலையே. இதுக்கு எதுக்கு மருந்து? ஒருவேளை மருந்து வேணும்னா இஞ்சி தண்ணி குடி, சரியாயிரும். இப்ப என்ன? இல்ல, நான் ஊருக்கு புதுசு இல்ல, அதுக்கு. இல்ல, நான் சில திங்ஸ் வாங்கணும், அதுக்கு சிஜு வேணும். அவன் ஒரு டீமன், ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல, அவன் ஒரு நல்ல டீமன் தானே. அதோட நேத்து அவங்க பேசினது தப்புதான். இல்ல, அது உண்மைதான். இருக்காது. ஏன் இருக்காது? ஒருவேளை அது உண்மையா இருந்தா உங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களே. ஏன் நான் லஞ்சம் கொடுத்து வெளியே வந்திருக்கலாம்ல? உங்களை பார்த்தா அப்படி தெரியல. ஒருவேளை நீங்க இதை பண்ணிருந்தா கூட கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். அதோட என் அப்பா கூட இறந்துட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவரை ஒரு டீமன் தூக்கிட்டு போயிருக்கு. அதே மாதிரி கூட உங்களுக்கு ஆயிருக்கலாம்ல. அப்ப தலைவனுக்கு ஒரு சத்தம் கேட்க உடனே அந்த திசையை நோக்கி ஓடி 2 பசங்களை காப்பாத்திடுறான். ஏய் வாண்டு, இங்க ஏன்டா வந்த? மீன் பிடிக்கனா? மீன் பிடிக்க இங்கதான் வருவியா? இது என்ன இடம் தெரியுமா? இந்த ரிவர்க்குள்ள பாதாள உலகம் இருக்கு. அந்த உலகத்துல நிறைய டீமன் இருக்கு, தெரியும்ல? சோ இங்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்புங்க. நீங்க சொன்னது உண்மையா? எதை கேக்குற? இந்த ரிவர்க்குள்ள அண்டர் வேர்ல்டு இருக்குன்னு சொன்னீங்களே, அதை கேக்குற. ஆமா, அது இதுக்குள்ளதான் இருக்கு. அதை உருவாக்குனது யாருன்னு தெரியாது. அதோட நீ உன் அப்பா காணுன்னு சொன்னல, அது உன்னோட கற்பனையா கூட இருக்கலாம். இதுல டீமன் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரியல. அதோட உன் அப்பா இதுக்குள்ள கூட இருக்கலாம். இல்ல, என் அப்பா உயிரோட தான் இருக்காரு. சரி, அவர் உயிரோட இருந்தா கூட ஒருவேளை அங்க இருந்தா என்ன பண்ணுவ? உன்னால தனியா அங்க போக முடியுமா? கண்டிப்பா போவேன். அங்க எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் சரி, என் அப்பா இருக்காருன்னா நான் போவேன். நீயும் என் கூட வந்தா இன்னும் நல்லா இருக்கும். வரலனா கூட பரவாயில்ல. சரி, உன் ரேட் என்ன? பணம் நிறைய இருக்கு போல. சரி, 1 லட்சம். சரி தரேன். உண்மையா தரியா? ஆமா தரேன். சரி தரேன், ஆனா இப்ப இல்ல. நீ முதல்ல கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. உன் கூட நான் வேலை செய்யணும்னா பணம் கொடு, நான் வரேன். முடியாதுன்னா இப்பவே கிளம்பு. இல்ல நான் தரேன், ஆனா காசு இப்ப என் கையில இல்ல, வந்ததும் தரேன். உடனே தலைவனை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போறா. அங்க போய் தலைவனுக்கு பிடிச்ச ஃபுட்டை வாங்கி தரா. அப்ப டான்ஸ் ஷோ நடக்க அதுல சடனா ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிடுது. கட் பண்ண கிரைம் சீனுக்கு போலீஸ் வர, சாகிறதுக்கு முன்ன யார் அந்த பொண்ணை பார்த்தது? அவ ஒரு டான்சர். அவளை டான்சரை தவிர வேற யாராலையும் பார்க்க முடியாது. அப்படியா? சரி, இங்க இந்த எக்ஸிட் டோரை தவிர வேற ஏதாவது எக்ஸிட் டோர் இருக்கா? இருக்கு. சோ இதுதான் செத்து போன பொண்ணோட ரூமா? ஆமா சார். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். கட் பண்ணா செத்து போன பொண்ணோட டெட் பாடிய பார்க்க அவங்க கேப்டன் வர, கேப்டன் செத்து போன பொண்ணு அந்த பஞ்சமுகி டான்சர் டீம்ல ஒருத்தி, அதோட மெயின் டான்சரும் கூட. டான்ஸ் ஆடும் போதே அவ இறந்து போயிட்டா. அவ பேர் என்ன? டியான் ரூயி. டியான் ரூவா? எனக்கு அவளை தெரியுமே. அவ சரியான ஆட்டக்காரி. 20 வயசுல இருந்தே அவளோட ஆட்டத்தை பாக்குற. ஆனா இப்ப பார்த்தா கூட இவ 20 வயசு பொண்ணு மாதிரி இருக்கா. கேப்டன், இந்த டான்சர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு மேக்கப் பவுடர் இருக்கான், அத போட்டா அவங்க பார்க்க இளமையாவே தெரியவாங்களாம். ஆனா இவ எப்படி செத்தான் தான் புரியல. இவளோட பாடியை எக்ஸாமைன் பண்ணிடலாமா? இல்ல, அதுக்கு நாம இவ ஃபேமிலி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். சரி, அங்க ஏதாவது தேடி பாத்தீங்களா? பெருசா எதுவும் கிடைக்கல. நீ உஜின் ஒன்னு சொல்லுவேன், ஆனா அதை நீங்க நம்ப மாட்டீங்களான்னு தெரியல. பரவாயில்ல சொல்லு. எனக்கு என்னவோ இது டீமன்ஸோட வேலைன்னு தோணுது. ஆரம்பிச்சிட்டான்பா. ஏதாவது ஒரு கேஸ சால்வ் பண்ண முடியலனா உடனே டீமன்ஸ் சொல்லிடுவான். பாஸ், இந்த பொண்ணோட பாடிய பாருங்க. பார்த்தா சின்ன பொண்ணா இருந்தா அவ கிளவியா மாறி இருக்கா. உடனே அந்த தடிய நம்ம தலைவனை போய் பார்த்து அவங்க கேப்டன் கிட்ட கொண்டு போக, அதனால தலைவி தலைவன் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்றா. இதே நேரத்துல தலைவன் கிட்ட அவங்க நடந்தது சொல்ல, இந்த பக்கம் டான்சர் கிட்ட இருந்து கொண்டு வந்த திங்ஸ்ல தலைவி ஒரு கண்ணாடியை பாக்குறா. அதுல அவளோட ஃபேஸ் தெரியல. அவ அப்பா ரூம்ல இருந்ததுல அதே மாதிரி கண்ணாடி. உடனே அத அந்த ஆபீசர் கிட்ட கேக்குறா. ஆனா அந்த எவிடன்ஸ் அவங்க தர முடியாதுன்னு சொல்ல, கட் பண்ண தலைவனும் தடியனும் செத்து போன அந்த பொண்ணோட ரூமுக்கு போய் ஏதாவது குழு கிடைக்குதான்னு பாக்க, அங்க போனா அவ ரூமே பால் அணிஞ்சு போய் கிடக்க, அதோட அங்க பேரிக்கா பழத்தோட தோல் இருக்கு. அது
என்ன இது பேரிக்காவோட தோல், நீ பேரிக்காவோட கதைய கேள்விப்பட்டிருக்கியா? நீ 12 மணி அப்ப பேரிக்கா தோலை வெட்டி கண்ணாடி முன்னாடி வேண்டிக்கிட்டா உன் முன்னாடி பேரிக்கா டீமன் வரும்னு ஒரு கதை இருக்கு. அப்படின்னா பேரிக்கா டீமனுங்கிறது கட்டுக்கதை இல்லையா? அப்படின்னா இவ திரும்ப இளமையா மாறணும்னு இத பண்ணிருக்கா. சரி, அவ பாடி எங்க? அது குடோன்ல தான் இருக்கு. ஆனா அவ ஃபேமிலி பர்மிஷன் இல்லாம அத பார்க்க முடியாது. இல்ல, நாம அத உடனே பார்த்தாகணும். இந்த பக்கம் தலைவி அந்த கண்ணாடியை எப்படியாவது எடுக்கணும்னு அங்க போக, அதே நேரத்துல கை போல அந்த பணத்தை எடுக்க போறான். அப்ப தலைவிய பாக்குறான். உடனே அவன் ஒரு மயக்கிற பூச்சியை யூஸ் பண்ணி எல்லாரையும் மயங்க வச்சுட்டு உள்ள போறான். அதே நேரத்துல தலைவியும் உள்ள போய் அந்த கண்ணாடியை எடுத்துடுறா. பரவாயில்லையே, ஈஸியா வேலையை முடிச்சுட்ட. நான் தான் சொன்னேன்ல இது எனக்கு சப்ப மேட்டர்னு. ஆனா வர வழியில உங்க ஆளை பார்த்தேன், குட்டைச்சியவா? ஆமா, அவையும் அங்க வந்தா தெரியல. ஒருவேளை என் கூட கண்ணாமூச்சி ஆடுறாங்களோ? சரி, அவ இப்ப எங்க? அந்த பொண்ணதுக்கு பதிலா அவ்வளவுதான் அங்க இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அட லூசு பையில. கட்பான அந்த ரூமுக்கு போலீஸ் வர அவங்க வந்து அந்த பாடியை எக்ஸாமைன் பண்ண பார்க்க கிட்டத்தட்ட அவ வயது கிட்ட போயிட்டாங்க. ஆனா தலைவன் அவங்கள டைவர்ட் பண்ண அவங்க சவுண்டு கேட்ட உடனே வெளியே போக அந்த கேப்ல அவளை கூப்பிட்டு போயிடுறான். ஒன்னும் ஆகலையே. உடனே அவ பலார்னு ஒண்ணு அவன் கண்ணத்திலே விட்டுட்டு ரூமுக்கு போக இவன் காண்டாயி நம்ம முயல போய் பலார்னு விட கொஞ்ச நேரம் கழிச்சு அவ தலைவனை கூப்பிட இந்த லூசிய என்ன கூப்பிடுறா. உடனே தலைவன் என்னன்னு போய் கேட்க உடனே அவ ஏன் அங்க போனன்னு சொல்லி அந்த கண்ணாடியை காட்டுறா. கட் பண்ண ஜூலிய பார்க்க ஒருத்த அந்த பழத்தோட வரான். இவன் தான் அந்த பேரிக்கா டீமன். நீ ஏன் அவளை கொன்னு? அவ உன்னை பார்த்து பொறாமப்பட்டா. அதோட ஒரு வருஷம் காலக்கெடு முடியும் போது ஒருத்தைய கொன்னாகணும், அதான் கொன்னு. ஆனா நீ அப்படி இல்ல. இந்த பழத்தை சாப்பிடு, கவலைப்படாத. இனிமே டெட்லைன் முடியற வரைக்கும் நான் யாரையும் கொல்ல மாட்டேன். இந்த பக்கம் ஊஜின் மேடம் ஷெங்கு கூட அந்த டியாண்ட்ரோ மாதிரியே இறந்து போயிருக்காங்க. உடனே தலைவன் அந்த கண்ணாடியை பத்தி சொல்றான். இந்த மாதிரி கண்ணாடி மூலம் தான் அந்த டீமன் இவங்களை கான்டாக்ட் பண்ணும். அது மட்டும் இல்ல, இந்த பழத்தை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு இளமையா இருப்பாங்க. ஆனா இந்த மாய பழத்துல 2 வகை இருக்கு. ஒன்னு தாய் பழம், இன்னொன்னு குழந்தை பழம். குழந்தை பழத்தை சாப்பிட்டா 7 நாளைக்கு இளமையா இருக்க முடியும். அதோட தாய் பழத்தை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு இளமையா இருக்கலாம். அதோட குழந்தை பழத்தை எடுக்கிற சில பேர் இறந்த பிறகு அவங்க வயிற்றுக்குள்ள இன்னொரு பழம் உருவாகும். அந்த பழத்துல இறந்து போனவங்களோட உயிராற்றல் இருக்கும். அந்த பழத்தை சாப்பிட்டா நம்ம இளமையாகலாம். அப்படின்னா அது எடுத்துக்கிட்டா எப்பவுமே இளமையா இருக்கலாமா? இல்ல, அந்த பழம் ஒரு வருஷத்துக்கு தான் உன்னை இளமையா வச்சிருக்கும். ஒரு வருஷத்துக்கு பிறகு நீ இன்னொரு பழத்தை சாப்பிடணும். இல்லனா நீயும் இவங்கள மாதிரி ஆயிருவ. அப்படின்னா யாரோ இளமையா இருக்கணும்னு இப்படி பண்றாங்களா? ஆமா. உடனே தலைவன் அவளோட வயித்தை வெட்டி பார்த்தா ஆனா அதுல குடல் இல்ல, ஒரு மரத்தோட வேர் தான் இருக்கு. சோ அந்த அரக்கனுக்கு மரத்தோட வேர் மந்திரம் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அவ மர அரக்கனா இருப்பானோ? இல்ல, அது நம்மள குழப்ப பார்த்திருக்கு. அதனால அதை இந்த மிரர் வழியா தான் பிடிக்க முடியும். எப்படி நாம அவங்க பண்ண மாதிரி பேரிக்கா தோலை வெட்டி அந்த டீமனை கூப்பிடலாம். ஆனா அதுக்கு நமக்கு ஒரு பொண்ணு தேவை. அதான் இவ இருக்காளே. கட் பண்ண டான்சர் கிளப்ப காட்ட அப்ப அந்த கிளப்போட ஓனர் ஜூலி பொண்ணு கிட்ட, ஜூலிமா என் நிலைமை இப்ப சரியில்லமா, நீ இப்ப போறேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் 2 வருஷம் நம்ம கிளப்புக்காக ஆடுமா? எனக்கு புரியுதுமா, நான் கேக்குறது தப்புன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ நம்ம கிளப்ல சேரும் போது 5 வருஷத்துக்கு மட்டும்தான் ஆடுறேன்னு கான்ட்ராக்ட் போட்டோம். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நீ போயிருவேன்னு சொல்லிட்ட. ஆனா இவ டியாண்ட்ரோ இறந்துட்டா. அவ இடத்துல இருந்து நீ தான் இந்த ட்ரூப்பை வழி நடத்தணுமா? நீ இப்ப போனா ரொம்ப கஷ்டமாயிருமா இந்த ட்ரூப்புக்கு. முதல்ல இந்த பிரச்சனையை சமாளிப்போம், அதுக்கப்புறம் நீ போமா. நான் சத்தியமா உன்னை தடுக்க மாட்டேன் வாத்தியாரே. ஆனா ஜூலிமா, வேற வழி இல்லாம தானே உன்கிட்ட கேக்குறேன். சரி, நான் யோசிச்சு சொல்றேன். இந்த புக்ல என்ன எழுதிருக்குன்னா மக்கா, கண்ணாடிக்குள்ள இருக்கிற பேய் ரொம்ப கொடூரமானதான். அதோட பிறப்பு ஒரு மாயையா. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட உலகத்துக்குள்ளதான் அது இருக்குமா. அதனாலதான் கண்ணாடிக்குள்ள இருக்கிற உலகத்துக்குள்ள அதால டிராவல் பண்ண முடியுதான். அதை நம்ம தடுக்கணும்னா கண்ணாடி மாதிரி இருக்கிற பொருட்கள் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணுமா. அப்பதான் அதால டிராவல் பண்ண முடியாதான். படிச்சு முடிச்சிட்டியா? இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. மனசுக்குள்ளேயே படிக்க மாட்டியா? ஓ சாரிப்பா. அவ கைப்புல அங்க ஒரு பேக்கோட வரா. டேய் மெதுவாடா, அத ரெண்டுக்கு எடுத்திருக்கோம், திரும்பி கொடுக்கணும்ல. சாரிடே பாசே, அந்த வீட்டுல இருந்த அம்பூட்டு கண்ணாடியும் இதுலதான் இருக்கு, அந்த பொண்ணோட ரூமை தவிர. ஏன்பா ஜேசா, நாம எதுக்கு அவங்க வீட்டோட எதிர் வீட்டுல இருக்கோம்? இது ரொம்ப தூரம் இல்ல. ஏதாவது ஆச்சுன்னா ஓடி போறதுக்குள்ள பேய் பறந்துருமே. ஏண்டா பக்கத்துல இருந்தா பேய் உஷாராகாதா? அதுவும் கரெக்ட் தான்ப்பா. ஆனா ஒருவேளை வந்துட்டா அவளுக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். கட் பண்ண தலைவி நம்ம டீம் ரெடி பண்ண வீட்டுக்குள்ள போறா. அது ஜன்னல் வழியா பாக்குறான். கட் பண்ண தலைவி அந்த ரூமுக்குள்ள போய் தலைவன் சொன்ன மாதிரி பேரிக்கா தோலை வெட்டி அந்த பேயை கூப்பிடுறா. அப்ப அந்த இடமே இருட்டா மாறி அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து ஒரு கை வந்து அந்த பழத்தை தொட பாக்க அந்த செகண்டே நம்ம தலைவாங்க வந்து அதை பிடிக்கிறான். ஆனா அது தலைவனை தள்ளி விட்டு அவனோட, இந்த வீட்டுல ஒரு கண்ணாடி கூட இல்ல, உன்னால எப்படி
எப்படி தப்பிக்க முடியும்னு நானும் பாக்குறேன். எங்க போனா அவன்? பேய் எங்கயா? நம்ம கண்ணாடி மாதிரி இருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டோம், ஆனா இத கவனிக்கல. இந்த தண்ணி கூட நம்ம உருவத்தை காட்டும். சோ இது வழியா அவன் எஸ் ஆயிட்டான். கட் பண்ண ஜூலிய காட்ட அவ ஜோவிங்னு ஒருத்தனை லவ் பண்றா போல. ஆனா இது அந்த பேரிக்கா பேய்க்கு தெரியாது போல. இப்ப அவங்க கூட பேசிட்டு அவ ரூமுக்கு போக அங்க அந்த டீமன் வந்திருக்கான். என்ன சொல்லாம வந்திருக்க? நான் இன்னைக்கு அந்த டீமன் ஹண்டர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். இனிமே இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் இல்ல. நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பிடலாம். எனக்கும் வரணும் தான் ஆசை, ஆனா இன்னும் அதுக்கான டைம் வரல. சீக்கிரமா ஒரு முடிவெடு, நமக்கு டைம் இல்ல. கட் பண்ணா தலைவி எங்க போனாலும் அவளை பேரிக்கா தொடுத்த அவ பயந்து ஓடுறா. அதுவும் தலைவனை தேடி. அவ தலைவன் போட்ட மந்திர கட்டு அந்த டீமன் கிட்ட இருந்து அவளை காப்பாத்த உடனே அவ அங்க இருந்து போய் தலைவன் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றா. இப்ப அவளோட சேஃப்டிக்காக அவன் கூடவே இருக்கான். நீ என்னோட டின்ஷு தானா இல்ல பேரிக்கா பேயா? அக்கா, நான் உங்க டின்ஷு தான், பயப்படாதீங்க. டின்ஷு, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. சரி, ஜீசன் எங்க? அவரு வெளியே தான் இருக்காரு. உடனே தலைவன் வந்து மிரர் மாதிரி இருக்கிற எந்த பொருளையும் அவர் ரூம்ல வைக்க வேணாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறான். அதோட அவன் வர வரைக்கும் அவளை உள்ளே இருக்க சொல்லிட்டு அவன் போக, ஆனா தலைவன் அவன் எப்படியும் அங்க வருவான்னு தண்ணியை மட்டும் விட்டுட்டு போறான். அவன் நினைச்ச மாதிரி அவன் தண்ணி வழியா அங்க வர, அப்ப தலைவன் வந்து அவன் கூட சண்டை போட, சோ மறுபடியும் நான் வருவேன்னு நீ பிளான் போட்டிருக்கியா? பான்சி, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட, அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் அங்க வரான். அவன் வாளோட பிம்பம் வழியா அவன் எஸ் ஆயிடுறான். முட்டாள், எதுக்குடா இப்ப உள்ள வந்த? அப்ப டீமன்லாம் உண்மைதானா? முட்டா பயல, இப்பதான் உனக்கு புரியுதா அப்படின்னு அவன் சொல்ல, நான் அடிச்ச அடியில அவனால இப்போதைக்கு எழுத முடியாது. இருந்தாலும் எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. சரி, உன் பிளான் தான் என்ன? ஊர்ல இருக்கிற எல்லா பேரிக்காயும் முதல்ல விற்க விடாம பண்ணுங்க. எப்படி அதை பண்றது? யோ, நீ போலீஸ் தானையா? பேரிக்காவால வைரஸ் உருவாகுதுன்னு ஏதாவது சொல்லி அதை பேன் பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு தலைவியை கூப்பிட்டு மாடிக்க போயிடுறான். ஏய், என்னை எங்க கூப்பிட்டு போற? ஆமா, என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லையே. இல்ல, நீ தள்ளாடுற, உனக்கு என்னமோ ஆயிருக்கு. சொல்லு, என்னாச்சுன்னு. இந்த ஊசியை பிடி, நல்லா கேட்டுக்கோ. அந்த அரக்கை இன்னும் சாகல. அவன் கண்டிப்பா திரும்ப வருவான். அவன் வந்தா என்னை எழுப்பு. ஒரு வேளை நீ எழுப்பியும் நான் எழுந்தலனா இந்த வாளை வச்சு என்ன குத்து. ஏன் உன்னை குத்தணும்? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். டேய், மேல போய் ரொம்ப நேரம் ஆகுதுடா. அப்படி என்ன பண்றாங்க? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. டீமன் வாளை யூஸ் பண்ணா பயங்கரமா தூக்கம் வரும். பக்கி, யாருகிட்ட கதை விடுற? யோ, நான் கதை விடலையா, இதான் உண்மை. இந்த பக்கம் தலைவி தண்ணி குடிக்க ட்ரை பண்ண, அவ தெரியாம அவன் மேல கொட்டிடுறா. உடனே அதை துடைக்க அப்பா அவன் ஷோல்டர் கிட்ட ஒரு காயத்தை பாக்குறா. இந்த பக்கம் நம்ம டீம் பேரிக்காவை கலெக்ட் பண்ண அதை ஜூலி பொண்ணு நோட் பண்றா. உடனே அவனை போய் பார்க்க அவன் உடனே கிளம்ப சொல்றான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கட் பண்ணா நைட் ஆனதும் அவ லவ்வரை போய் பார்க்க அவங்க ரெண்டு பேருமே ஓடி போக முடிவு எடுக்கிறாங்க. உடனே அவ கிளம்ப பார்க்க, ஆனா அந்த டீமனுக்கு அது தெரிஞ்சு போயிடுது. உடனே அவனை போய் பார்த்து அவன் ஆசையை நிறைவேற்றுறன்னு பேரிக்காவை தரான். கட் பண்ண அந்த பேரிக்காவை அவகிட்ட போய் தர, அவ அதை சாப்பிட்டதும் ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. கட் பண்ண அந்த பையன் இறந்து போனது அவளுக்கு தெரிய வர, உடனே அவ அந்த டீமனுக்குள்ள முடிவு பண்றா. அந்த இன்ஸ்பெக்டர் கிரைம் சீன்ல ஜூலிய வந்ததை பாத்துறான். உடனே அதை நம்ம டீம் கிட்ட சொல்ல, கட் பண்ண அவங்க ஜூலிய பார்க்க போக, ஆனா ஜூலி வேலையை விட்டு அவ ஊருக்கு போயிட்டான்னு சொல்ல, அதே நேரத்துல பேரிக்கா இருக்கன அவ கொள்ள பார்க்க, ஆனா அவன் அதை கண்டுபிடிச்சிடுறான். ஏன் எப்ப பார்த்தாலும் என் காதல புரிஞ்சிக்க மாட்ற? உனக்கு எப்பவுமே என்னை விட வேற ஒருத்தனை தான் பிடிச்சிருக்கு, என்ன உளர்ற? உடனே அவளை தன்னோட மிரர் உலகத்துக்குள்ள கொண்டு போக, அங்க போய் அவ இதுக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டா, அதோட எத்தனை பேரை லவ் பண்ணா, அவளுக்காக இவ என்னெல்லாம் பண்ணான்னு காட்டுறான். இதே நேரத்துல நம்ம டீம் அவ போன இடத்த கண்டுபிடிச்சு அங்க வர, அவ தலைவ அங்க அந்த கண்ணாடிய பாக்குறான். அத உடனே டச் பண்ண, உடனே அவன் அந்த மிரர் டைமென்ஷனுக்குள்ள போயிடுறான். இவன் போன பிறகு தலைவியும் அங்க வரா. அப்ப கண்ணாடிக்குள்ள இருந்து சவுண்ட் வர, உடனே அவ அதை டச் பண்ண அவளும் அதுக்குள்ள போக, இந்த பக்கம் அவங்க வந்ததும் அவனுக்கு தெரிய வர, உடனே தலைவிய கொல்ல வரா. அவ தலைவ அங்க வந்து அவங்க கூட சண்டை போட, ஆனா அவனால தன்னோட வாளை எடுக்கவே முடியல. அப்ப தலைவி அந்த மிரருக்குள்ள தலைவனோட பவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பாக்குறா. உடனே தலைவி அதை உடைச்சிடுறா. உடனே தலைவன் அந்த வாளை எடுத்து அவனை தாக்க, தலைவனை சமாளிக்க முடியாம அவன் அங்க இருந்து ஓட, உனக்கு இவ அப்பாவை தெரியுமா? உனக்கு அவரை தெரியும், ஏன்னா மிரர் வழியா உன்னாலதான் டிராவல் பண்ண முடியும். சொல்லு, இவ அப்பாவை நீ என்ன பண்ண? அவனுக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்ல. ஒரு அரக்க அவனை கடத்த சொன்னான், நானும் அதை பண்ண. அவன் தான் இவன் அப்பா மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை உருவாக்கி அவன் செத்த மாதிரி பண்ணான். அந்த அரக்கன் யாரு? ஆனா அவன் சொல்றதுக்குள்ள ஜூலிக்கு சோனியனை வந்து அவன் அந்த டீமனை கொன்னுடுறா. அதோட கண்ணாடிக்குள்ள இருந்த ஜூலியோட ஈவில் தாட்லாம் அவனை குத்தி கொள்ள, அப்ப ஜூலிக்கு ஒரு மெமரி வருது. அவ உண்மை
உண்மையிலேயே லவ் பண்ணது இவனதான், அதை இவ மறந்துடுறா. ஆனா இவன் அதை மறக்காம அவளுக்காக ஆத்மாக்களை திருடி அவளை சாக விடாம வாழ வச்சிருக்கான். அதை தெரிஞ்சதும் அவ ரொம்ப உடஞ்சு போயிடுறா. இதே நேரத்துல அந்த கண்ணாடி உலகம் வர அழிஞ்சுகிட்டு இருக்கு. உடனே அவங்க ஜூலியை கூப்பிட்டு வெளியே போக பார்க்க, ஆனா ஜூலி வரமாட்டேன்னு சொல்லி அங்கேயே தன்னோட உயிரை விட நம்ம டீம் அந்த உலகத்தை விட்டு வெளியே வர, கட்பான தலைவி இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து ஹீரோ ஃபேமிலியை பத்தி கேக்குறா. ஜேசன் தான் அவன் ஃபேமிலியை கொண்டான்னு எல்லாருமே நம்பினாங்க, ஆனா வூஜின் சொன்னான். ஆனா நான் அதை நம்பவே இல்லை. என்ன இருக்குன்னா, தலைவனோட ஃபேமிலிய ஒரு பாய்சன் டீமன் அவங்களோட பப்பட் பேயா மாத்தி எல்லாரையும் கொல்ல பார்த்திருக்கு. ஹீரோவோட பாதை தடுக்க அவனோட ஃபேமிலியை கொல்ல சொல்லிருப்பாரு. தலைவன் தன்னோட மனசை கல்லாக்கி டீமன்ஸா மாறின அவனோட ஃபேமிலியை கொண்டு இருப்பான். ஜேசன், எனக்கு சத்தியம் பண்ணு, டீமன்ஸ் வார்டோட 5 வாளையும் நீ உன்னோட உயிரை கொடுத்து பாதுகாக்கணும். குறிப்பா அந்த வாளை. அந்த இன்சிடென்ட் அப்ப டீமன்ஸ் தான் இதை பண்ணுச்சுன்னு நான் நம்பல, ஆனா இப்ப இதெல்லாம் பார்த்த பிறகு இது டீமன்ஸோட வேலைன்னு புரியுது. கட் பண்ண அவ தன்னோட ரூமுக்கு போக, அங்க போனா அவளோட அண்ணன் அவளை கூப்பிட்டு போக வந்திருக்கான். ஆனா அவன் நடந்த எல்லாத்தையும் சொல்லி தாப்பா உயிரோட இருக்கிறதா சொல்ல, அவரை தேடிதான் வந்திருக்கான்னு சொல்ல, ஆனா அவ அதை நம்ப மாட்டான். உடனே அவளை கூப்பிட்டு போக பார்க்க, அப்ப தலைவன் அங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லி அவன் கையாண்ட அவனோட மனைவி கேஸோட ஃபைல காட்டுறான். ஆனா அவ அதை நம்பவே மாட்டான். வேற வழி இல்லாம நம்ம முயல் தம்பிய உருமாற சொல்ல, அப்பதான் அவன் தலைவன் சொன்னதை உண்மைன்னு நம்புறான். இப்ப அடுத்த நாள் அண்ணக்கார அவங்க 2 பேருக்கிட்டையும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, என் தங்கச்சிய நல்லா பாத்துக்கோ, அவ ரொம்ப வெகுளி. பான்சி, சீக்கிரமா உன் அப்பாவை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வா, நான் பாட்டி கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணக்காரன் கிளம்பிடுறான். ஆனா அவன் போய் 1 வாரத்துக்கு மேல ஆகுது. நம்ம தலைவன் பான்சியோட அப்பாவை தேடாம அவன் கேஸ்லயே பிஸியா இருக்கான். அக்கா, அவரு நல்ல வேட்டைக்காரர் தான், ஆனா அவரு நமக்கு உதவி பண்ண மாட்டாரு. நம்ம வேற யாராவது ஒரு வேட்டைக்காரனை போய் தேடி பார்ப்போம். வேட்டைக்காரனை பார்க்கணுமா? எனக்கு ஒருத்தர தெரியும், அவரு சக்தி வாய்ந்த ஒரு வேட்டைக்காரரு. கட் பண்ண நம்ம பொண்ணுங்களை அவன் அந்த வேட்டைக்காரங்கிட்ட கொண்டு போறான். ஓ, உங்க அப்பாவை காப்பாத்தணுமா? நான் காப்பாத்துறேன், ஆனா காசு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். எவ்வளவு ஆனாலும் தரேன். அப்பா இந்த ஹண்டர் மேல ஒரு வெள்ளை காக்கா வர, ஐயா இந்த வெள்ளை காக்கா உங்களோடுதா? என்னமா சொல்ற? வெள்ளை காக்காவா? எங்கம்மா இருக்கு? உங்களுக்கு அது தெரியலையா? உடனே நடந்த எல்லாத்தையுமே தலைவங்கிட்ட சொல்ல, யார் அந்த டோங்ஷியா? அவன் ஃப்ராடு, அவன் ஹண்டர்னு சொல்லி ஊரை ஏமாத்துவான். கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம மேடு பொண்ணு இருக்கால, அவ வந்து அந்த ஹண்டர் இறந்துட்டான்னு சொல்ல, எப்படி அவன் இறந்தான்? மாடியில இருந்து வலிக்கு விழுந்து இறந்துட்டாராம். அப்ப தலைவி அந்த ஹண்டர் மேல வெள்ளக்காக்கா இருந்ததை நோட் பண்ணிருப்பா. அத நினைச்சு பாக்குறா, ஒருவேளை அவன் செத்ததுக்கும் அதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு தலைவங்கிட்ட கேட்க போக, அப்ப தடிய தலைவனை கேஸ் விஷயமா பார்க்க வரான். அப்ப அவன் மேலையும் அந்த வெள்ளக்காக்காவை பாக்குறா. யோ, இவ சொல்றது உண்மையாயா? அப்ப நான் செத்துருவேனா? அந்த வெள்ளக்காக்கா உன்னை கொள்ளாது, ஆனா அது யார் மேல உட்காடுதோ அவங்க கூடிய சீக்கிரத்துல சாக போறாங்கன்னு அர்த்தம். யோ, ஏதாவது பண்ணியா? உன் கூட பாதுகாப்புக்கு கைப்புலி அனுப்புறேன், ஆனா உன்னை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். யோ, எப்படியாவது பாரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் மனைவியை போய் பாக்குறான். அவ இவனை பார்த்ததும் வீட்டுக்கு லேட்டா வந்துட்டேன்னு சொல்லி பல்லார்னு ஒண்ணு கண்ணத்திலே விடுறா. ஆனா இவன் சாக போறான்னு அதை பெருசா எடுத்துக்காம அவன் மனைவி கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறான். செல்லம், நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருந்தேனான்னு தெரியல, ஆனா ஒரு நாள் நான் செத்துட்டா நீ தயவு செஞ்சு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்காதமா. பாவம், அவனாவது நல்லா இருக்கட்டும். உனக்கு என்ன அடி வாங்கினதுல மண்டை குழம்பி போச்சா? இல்லம்மா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அவன் உடனே இது வரைக்கும் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிடுறான். இவ அதை சொல்லிட்டு நல்லா தூங்கிடுறான். ஆனா அவளுக்கு தூக்கமே வரல. உடனே அவன் சொன்ன இடத்துக்கு போறா. அங்க அவன் சொன்ன மாதிரி காசு இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சொன்னது உண்மையா இல்ல விரக்தியில பேசினானு புரியாம இருக்கா. அப்போ ஒரு பூனைய பாக்குறா. இந்த டவுன்ல ஒரு மூட நம்பிக்கை இருக்கு, கருப்பு பூனைக்கு 9 உயிராம். அது கிட்ட காசு தரேன்னு வேண்டிக்கிட்டா அது பதிலுக்கு அதோட உயிரை தருமா. அதை பார்த்ததோ அந்த பொண்ணு அந்த பூனை கிட்ட தான் புருஷனை காப்பாத்த சொல்லி வேண்டிக்கிறா. அதே நேரத்துல நம்ம தடிய அவனோட ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப அதே பூனை அவன் பக்கத்துல வந்து படுக்குது. கட் பண்ண ஊருக்கு போனதா சொன்னல நம்ம அண்ணன், அவன் டைம் ஆனதால ஒரு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றான். அங்க ஒரு பொண்ணை மீட் பண்றான். அவ பார்க்கவே வித்தியாசமா இருக்கா. இவ பேரு விகானா. இப்ப அவன் தன்னோட ரூம்ல சரக்கு சாப்பிட, அப்ப அவனோட காதலி, அதாவது தான் இறந்து போன மனைவியை நினைச்சு ஃபீல் பண்றான். அப்ப திடீர்னு அவன் கண்ணு முன்னாடி அவன் செத்து போன மனைவி இருக்கால, அவ வந்து நிக்கிறா.
அவளை பார்த்ததும் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே அவளை தன்னோட ரூமுக்கு கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் தடியனோட மனைவி அடுத்த நாள் தடியனை பார்க்க அவ ரூமுக்கு போறா. அங்க போனா அந்த ரூம்ல அவனை காணோம். அவன் எங்க இருக்கானா ஒரு மார்க்கெட்ல இருக்கான். அப்போ ஒரு கடையில ரெனோவேஷன் நடக்குது போல. அப்ப திடீர்னு ஒரு பெரிய மரப்பலகை அவன் மேல விழுந்துருது. ஸ்பாட்லயே அவன் இறந்துடுறான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம டீம் அங்க வர அவன் இறந்து போனதை பார்த்ததும் அவங்க வருத்தப்பட கட் பண்ணா அவனோட பாடியை கொண்டு போய் அவங்க ஆக வேண்டிய வேலையை பார்க்க அப்ப அவங்க ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா நம்ம தடியா இருக்கான்ல அவன் தன்னோட ரூம்குள்ள இருந்து உயிரோட வரான். உடனே 3 பேருமே அந்த பாடி கிட்ட போய் பார்க்க ஆனா அங்க தடியனோட பாடி இல்ல, அதுக்கு பதிலா அந்த பூனை தான் இருக்கு. கட் பண்ண தலைவன் என்னடா நடக்குது இங்க, நீ சாகலன்னா அப்ப செத்தவன் யாருடா தெரியலையப்பா. சரி நைட்டு எங்க போன? நான் என்னோட ரூம்ல தான் இருந்தேன், அதுவும் என் பெட்டுல தான் நான் படுத்திருந்தேன். ஆனா காலையில எழுந்து பார்த்தா பெட்டுக்கு அடியில நான் இருக்கேன். அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு டீமனோட வேலை தான். ஆனா எந்த டீமனா இருக்கும்? இரு, நீ இறந்து போன இடத்துல ஒரு கருப்பு பூனைய பார்த்தோம். அந்த பூனை உன்னோடுதா? இல்லப்பா, எனக்கு பூனைனாலே அலர்ஜி. பூனை உன்னோடுது இல்லனா அப்ப யாரோடுது? அப்ப தலைவி மிஸ் தடியனை நோட் பண்றா. அக்கா, உங்களுக்கு அந்த பூனைய தெரியுமா? அது நேத்து இவன் லூசு மாதிரி பேசுறானா, அதனால பயந்து போய் அவன் சொன்ன ரூம்ல போய் பார்த்தேன். அவன் சொன்ன மாதிரி அங்க பணம் இருந்தது, பயந்துட்டேன். அப்பதான் அந்த பூனைய பார்த்தேன். அப்ப அந்த கருப்பு பூனையோட கதை ஞாபகம் வந்தது. என்ன கதைக்கா? கருப்பு பூனை கிட்ட 9 உயிர் இருக்குமா. நம்ம சாகர நிலைமையில இருந்தா அது நம்மள தேடி வருமா. அப்ப அது கிட்ட நம்ம காசு தரேன்னு வேண்டிக்கிட்டா அது தன்னோட உயிரை கொடுத்து நம்மள காப்பாத்துமா. நான் அந்த பூனை கிட்ட என் புருஷனை காப்பாத்த சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதை கேட்டதும் நம்ம தலைவிக்கு அவ அப்பா கூட இதே மாதிரி இறந்திருப்பாருன்னு நினைச்சு அவ அந்த பூனைய தேடி நடுசாமத்துல தனியா போறா. அவ எதிர்பார்த்த மாதிரியே அந்த பூனை அவளை தேடி வர உடனே அவ அப்பாவை பத்தி கேக்குறா. ஆனா அது எந்த பதிலும் சொல்ல மாட்டுது. அப்ப தலைவா அங்க வர அது ஓடி போயிடுது. இப்ப அடுத்த நாள் நம்ம கை போல வீட்டுக்கு வெளியே ஒரு பெட்டி கிடக்குதுன்னு அதை எடுத்துட்டு நம்ம டீம் கிட்ட தரான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம தடியனோட பர்சும் தலைவி அப்பா இருக்காருல அவரோட பர்சும் இருக்கு. அது கூட நியாவான் லாட்ஜ்னு ஒரு பேட்ஜ் இருக்கு. உடனே நம்ம டீம் அந்த லாட்ஜுக்கு போறாங்க. கட் பண்ண நம்ம டீம் அந்த லாட்ஜுக்கு சேர அப்ப அந்த ஹோட்டலோட ஓனரை பாக்குறாங்க. இவரு பேரு ஃபெங்ஷியன். அவர்கிட்ட ஸ்டே பண்ண ரூம் கேக்குறாங்க. ஆனா அவரோ இங்க ரெனோவேஷன் நடக்கிறதால ரூம் இல்லன்னு சொல்லி பக்கத்து ஊர்ல இருக்கிற ஹோட்டலுக்கு போக சொல்றாரு. ஆனா அப்ப ஒரு லேடி வரா. நம்ம அண்ணங்கார ஒரு ஹோட்டலுக்கு வருவானே அதே லேடி. சோ நம்ம டீம் அந்த மர்ம ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அவன் அந்த ஓனர் கிட்ட இருட்டாயிடுச்சுப்பா, இந்த நேரத்துல அவங்க எங்க தங்குவாங்க, இங்கேயே தங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரூம் தரா. அவரும் அதுக்கு ஓகே சொல்ல கட் பண்ண அவங்கள அவர் ரூமுக்கு கூப்பிட்டு போறா. அந்த ரூமுக்குள்ள போனதும் ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல்லு அந்த ரூமுக்குள்ள இருந்து வருது. இது ஆத்மாவை அமைதிப்படுத்தும் வாசனையாச்சு. இதையே இவங்க யூஸ் பண்றாங்க. நம்ம டீமுக்கு அவங்க மேல டவுட் வர கட் பண்ண நம்ம டீமை குளிக்க அவங்க கூப்பிட்டு போக இந்த ஹோட்டலுக்கு வந்தா முதல்ல அவங்க குளிக்கணுமா, அதனால அவங்கள குளிக்க கூப்பிட்டு போக அப்ப தலைவன் அதே பூனைய அங்க பாக்குறான். உடனே அதை பின் தொடர்ந்து போறான். இந்த பக்கம் தலைவி குளிச்சுக்கிட்டு இருக்க அப்பா அவளுக்கு தான் சின்ன வயசுல நடந்தது ஞாபகம் வருது. அவளை யாரும் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. அப்போ ஒரு பையன் தான் அவளை காப்பாத்தி இருப்பான். அதை நினைச்சு பாக்குறா. மாயிங் தான் ஜேசனா, ஏன்னா அவனுக்கும் அதே காயம் இருக்கு, அது இவனுக்கும் இருக்கு. அப்ப அந்த தண்ணிக்குள்ள ஒரு பால் விழ இந்த பக்கம் தலைவனை அந்த பூனை ஒரு ரூம் கிட்ட கூப்பிட்டு போகுது. ஆனா அது கிட்ட போகும்போது ஹோட்டலோட ஓனர் அது ஸ்டோர் ரூம், அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்ல அதே நேரத்துல தலைவி அந்த பாலை எடுத்து பாக்குறா. அப்ப அதுல ஒரு கண்ணு மாதிரி வர அதை பார்த்ததும் அவ பயந்து அதை தூக்கி போட்டுடுறா. அதோட அவளை ஏதோ சடனா இழுக்க பாக்க அப்பாவை கத்துற சத்தம் கேட்ட உடனே தலைவன் அவளை போய் காப்பாத்திடுறான். இப்ப தலைவன் அவகிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறான். உடனே அவ அந்த பாலை தர இது வெறும் பால் தானே, ஏன் அவ இத பார்த்து பயந்தா. அப்படி அந்த வெந்நீர் ஊற்றுல பான்ஷா என்ன பார்த்தா அந்த ஹோட்டல்ல இருக்கிற அந்த ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, யார் தான் இருக்கா. இந்த மர்மமான இடத்துல நம்ம டீம் மாட்டிக்கிறாங்க. அங்க அவங்க தேடி வந்த பதில் கிடைக்குமா, என்ன ஆக போகுது. அன்னைக்கு நைட்டு தலைவிக்கு தூக்கம் வரல. அப்ப அந்த பூனைய மறுபடியும் அவங்க பாக்குறாங்க. உடனே அதை ஃபாலோ பண்ணா அது அவங்க 2 பேரையும் அது வீட்டுக்கு கூப்பிட்டு போகுது. இந்த வீடு தான் ஓனர் ஸ்டோர் ரூம்னு சொல்லுவாரு. சரி, அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு பாக்கலான்னு போறாங்க. உடனே உள்ள போனா அப்ப அந்த டோர் ஓபன் ஆகுது. அது உள்ள இருந்தது வேற யாரும் இல்ல, நம்ம அண்ணக்காரன் தான். அண்ணா, நீ இங்க என்னடா பண்ற? நான் வீட்டுக்கு போலாம் தான் இருந்தேன், ஆனா நைட் ஆனதால இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். அதோட இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கா, அதனால இங்கேயே இருந்துட்டேன். பான்சு, உன் அண்ணனை கவனிச்சியா? அவ முன்ன மாதிரி இல்ல, ஏதோ ஒண்ணு அவ மறைக்கிற மாதிரி தோணுது. உடனே தலைவி வியானாவை போய் பார்த்து, நேத்து நீ என்ன சொன்ன? நான் இங்க வந்தப்ப ஹோட்டல்ல வேலை நடக்குது, அதனால இங்க யாருமே இல்லைன்னு சொன்னேன். ஆனா ஹோட்டலோட பேக் சைடுல ஒருத்தர்
இருக்காரு. அப்படியாக்கா? ஆமாக்கா, ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து 3 நாள் ஆகுது. ஆனா வந்ததுல இருந்தே ரூமுக்குள்ளேயே தான் இருக்காரு. வெளியே கூட வரமாட்டாரு. அதான் எனக்கு ஞாபகம் இல்ல. சரிக்கா, நீ ஏன் அவரை பத்தி கேக்குற? உனக்கு அவரை தெரியுமா? தெரியும், அவன் என்னோட அண்ணன் தான். நிஜமாவாக்கா? ஆனா பார்த்தா அவரு உன்னோட அண்ணன் மாதிரியே இல்லையே. ஆனா நீ கொடுத்து வச்சவக்கா. உனக்குன்னு ஃபேமிலி இருக்கு, ஆனா எனக்குன்னு என் அப்பா மட்டும் தான் இருக்காரு. கட் பண்ண நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த ஹோட்டலுக்கு வரான். அப்பா வர வழியில அவன் ஒரு பொண்ணத்தை பாக்குறான். கட் பண்ண ஹோட்டல் ஓனர் அவரோட பொண்ணு கிட்ட போய், உண்மையை சொல்லு, அவனை கொன்னது நீயா? இல்லப்பா, நான் ஏன் அவனை கொல்ல போறேன்? வியானா, இந்த தடவை நீ அதை பண்ணாத. இப்ப நம்ம ஹோட்டல்ல ஒரு டீமன் ஹண்டர் இருக்கான். அவனுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சா உனக்கு தான் ரிஸ்க். அப்பா, நான் தான் சொல்றேன்ல, இத பண்ணது நான் இல்லன்னு. கட் பண்ண தலைவன் கிரைம் சீனுக்கு போறான். அங்க அவன் பாடியை செக் பண்ணி, கில்லர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். இவன் உடம்புல ரத்தத்துக்கான எந்த அறிகுறியும் இல்ல. ஆனா தோலை வெட்டி எடுத்திருக்கான். அதோட இந்த ரேகையை வச்சு பார்த்தா கில்லருக்கு ஒரு விரல் இல்ல. உடனே தலைவன் எல்லார்கிட்டையும் அதை பத்தி விசாரிக்கிறான். நம்ம கைப்புள்ள ஓனர் பொண்ணு கூட இருக்கிறவனுக்கு ஒரு விரல் இல்லைன்னு சொல்ல, உடனே அவனை போய் பார்க்க, ஆனா அப்பா அவனுக்கு விரல் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அந்த விரலை ஒட்ட வச்சிருக்கா. நம்ம தலைவன் அவன் கையை பிடிச்சு பாக்குறான். ஆனா ஓனர் அவங்களை தடுத்துடுறான். சோ தலைவனுக்கு அவங்க மேல டவுட் வந்துடுது. இருந்தாலும் எதுவும் பேசாம அமைதியா போயிடுறான். அவங்க போனதும் அவளுக்கும் அவ அப்பாவுக்கும் சண்டை வருது. எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்றீங்க? என்னையும் அண்ணன் மாதிரி போக விட்டுருங்க. நான் இங்க இருந்து போயிடுறேன். இதுதான் உன் வீடு. நீ வெளியே போனா உனக்கு நல்லது இல்ல. சரி, அப்படின்னா இனிமே நடக்க போறதுக்கு நான் பொறுப்பு இல்ல அப்படின்னு அவ சொல்ல, அவரு பல்லார்னு ஒண்ணு கணத்திலே விட, கட் பண்ண அடுத்த நாள் நம்ம டீம் அந்த பொண்ணு கட்டி போட்டு வச்சிருக்கா. அவங்களால தங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இவ எதையோ கலந்துட்டா போல. வியானா, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரையும் அவுத்து விடு. முடியாதுப்பா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டேன், ஆனா நீங்க என்ன போக விட்டீங்களா? இப்ப நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? அதோட உங்களை நான் ஏன் கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஆனா எனக்கு என்னோட வயசு என்னன்னே தெரியாது. நான் எப்போ பிறந்தேன்னு கூட தெரியாது. என் அப்பா கிட்ட கேட்டேன், ஆனா அவரு அதை சொல்ல மாட்டாரு. அது மட்டுமா, என்ன இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்றாரு. நான் கூட என் மேல இருக்கிற பாசத்தால தான் அப்படி சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா அது உண்மை இல்ல. ஏன்னா நான் உங்களை மாதிரி இல்ல. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன். மனுஷங்களுக்கு இருக்கிற உணர்ச்சி எனக்கு கிடையாது. என்னடா எனக்கே இப்படி இருக்குன்னு நான் யோசிச்சேன். அப்பதான் புரிஞ்சது, நான் மனுஷியே இல்ல, என் அப்பாவால உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மைனா. ஆமா, நான் ஒரு பொம்மை அரைக்கி. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அதனால உங்களையும் கொன்னு உங்களையும் என்ன மாதிரி ஒரு பொம்மையா மாத்த போறேன். அதை கேட்டதும் எல்லாருமே பயந்து போறாங்க. ஆனா தலைவன் மட்டும் பயப்படாம அந்த கட்டை அவுத்துறான். ஏன்னா தலைவன் இங்க வந்ததுல இருந்து ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு இந்த ஹோட்டல்ல அவன் எதுவும் சாப்பிடல. இவ பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் அவன் வீக்கா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். உடனே அவன் தன்னோட பொம்மையை வர வச்சு அவன் அட்டாக் பண்ண, தலைவன் அதை சமாளிக்க பாக்குறான். அது தலைவனையும் கைப்புளியும் போட்டு பொழந்து கட்ட, அதோட அவ இது வரைக்கும் இங்க வந்தவங்களையும் பொம்மையா மாத்தி வச்சிருக்கா. அவங்கள வச்சு நம்ம தலைவனை தாக்குறா. அதுக்கு நம்ம டீமை சமாளிக்க அந்த கேப்ல அவ எஸ் ஆயிடுறா. இந்த பக்கம் எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியே வர, ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்ட். அங்க தலைவி மாதிரி இன்னொருத்த இருக்கா. அதாவது அந்த விகானா பொண்ணு தலைவி மாதிரி ஒரு பொம்மையை உருவாக்கி இப்ப அந்த பொம்மைக்குள்ள போயிட்டா. ஜெசன், அது நான் இல்ல, இங்க இருக்கிறது தான் நான். இல்ல ஜெசன், அவ போய் சொல்றா, நான் தான் உண்மையான பான்ஷி. உடனே தலைவன் அதுல ஓடுத்தியதாக்க, உடனே அவ அந்த மூவை தடுத்துடுறா. எப்படி கண்டுபிடிச்ச? பான்ஷி அந்த அளவுக்கு தைரியமான பொண்ணு இல்ல. அதுவும் உண்மைதான். உடனே தலைவன் அவ கூட சண்டை போட, ரெண்டு பேருமே வெறித்தனமா சண்டை போட, அப்ப அவளால் உருவாக்கப்பட்ட பப்பாட் பொம்மெல்லாம் தலைவனை சுத்து போட, தலைவன் எல்லாரையுமே ஒத்தாலா சமாளிக்கிறான். உடனே தன்னோட டீமன் வால்ல இருந்து ஃபயர் டைப் வாலை வெளியே எடுத்து எல்லாரையும் எரிச்சு கொன்னுடுறான். ஏன்னா அதுங்க மரத்தால உருவாக்கப்பட்டது, அதனால அதுங்க இறந்து போயிடுது. அப்ப விகானா ஒரு ஈட்டிய தலைவி மேல விட, அப்ப தலைவன் அவளை காப்பாத்த, அது அப்படியே அவ பாஸ்ட்ல நடந்த மாதிரி இருக்கு. உடனே தலைவன் அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் தாக்கி அந்த பொண்ணை கொல்ல போக, அப்பா அவளோட அப்பா அவனை தடுத்து, என்ன பண்றீங்க? எத்தனை பேரு கொண்டு இருக்கா தெரியுமா? அது தெரிஞ்சும் அவளை காப்பாத்த போறீங்களா? என்னதான் இருந்தாலும் அவ என்னோட பொண்ணு, அவளை நீங்க காயப்படுத்தாதீங்க. விகானா, தப்பு ஏமாலதான். உன்னை நான் அடைச்சி வச்சிருக்க கூடாது. ஆனா உன்னை பாதுகாக்கதாமா நான் அப்படி பண்ணேன். ஆனா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அவளை கொன்னுடுறாரு. என்ன மன்னிச்சிரு, என் பொண்ணு யாரையும் கொல்லக்கூடாது. இனி உன்னால யாரும் சாக கூடாது அப்படின்னு சொல்லி அவளை நெருப்புல தள்ளிவிட்டு முழுசா அழிச்சிடுறாரு. ஆனா அவ போன
சோகத்துல அவரும் தன்னோட உயிரை விட அப்ப அந்த பூனை இருக்குல்ல அது வந்து அதோட உயிரை கொடுத்து அவரை காப்பாத்துது. கட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் கண் முழிக்க நான் எப்படி உயிரோட வந்தேன், இதை ஓபன் பண்ணி பாருங்க. பார்த்தா அதுல இந்த பூனை இருக்கு. இந்த பூனை தான் இன்னைக்கு உங்களை காப்பாத்த இருக்கு. ஏன் இது என்ன காப்பாத்தணும்? ஒருவேளை அதுக்கு நீங்க ஏதாவது பண்ணிருக்கலாம். அப்பதான் ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. அந்த காலத்துல கொள்ள நோயின்னு ஒரு வைரஸ் வந்திருக்கு. அதால நிறைய பேர் இறந்திருக்காங்க. அதுல விலங்குகளும் செத்து இருக்கு. அப்ப இவருதான் அந்த பூனையை காப்பாத்தி அதை வளர்த்திருக்காரு. அதே நேரத்துல யாரோ ஒருத்தர் கிட்ட பொம்மை செய்யறத கத்துக்கிட்டு அப்படிதான் இவரு வியானாவை உருவாக்கி இருப்பாரு. அதுக்கு உயிர் வந்தப்ப அது அவர்கிட்ட அந்த பூனையை நெருங்க விடாம பண்ணிருக்கு. வியானாவால உங்களுக்கு ஆபத்து வரும் தான் இந்த பூனை எங்களை உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தது. அந்த பூனையோட பாசத்தை பார்த்து அவரு நொறுங்கி போயிடுறாரு. கட் பண்ணா நம்ம டவுனுக்கு புதுசா 2 ஹண்டர் வராங்க. எதுக்காக இவங்க இந்த டவுனுக்கு வந்திருப்பாங்க? இதே நேரத்துல அந்த ஜிஜி பொண்ணை காட்டுறாங்க. இப்ப அவ இருக்கிற டான்ஸ் கிளப் சரியா போகாததால அவளோட ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு போல. மனசு கேட்காம கடவுள்கிட்ட ப்ரே பண்ண வந்திருக்கா. அவளுக்கு நம்ம பான்ஷி ஆறுதல் சொல்றா. ஹே கவலைப்படாத, வீடு கிடைக்கலனா என்ன, நீ வேணா என் கூட வந்து ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்றா. கட் பண்ணா தலைவனை பாக்குறா. உடனே அவங்கிட்ட போய் ஹே என்ன மீனை பிடிச்சிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போடுற, அதுவா அந்த மீன் ரொம்ப முட்டாளா இருக்கு, அதை சாப்பிட்டா நானும் முட்டாளாயிருவேன். சரி அதை விடு, இவ்வளவு நாளா எங்க போன? அதுவா உன் அப்பாவோட கேஸ பத்தி தான் விசாரிக்க போனேன். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவர் அண்டர்வேல்டுல தான் இருப்பாருன்னு தோணுது. இந்த பக்கம் கைப்புள்ளைக்கும் இந்த விஷயம் தெரிய வர அண்டர்வேல்டுக்கு போறீங்களா? ஆமா, உங்க அப்பா தான் அங்க போக வேணாம்னு சொல்லிருக்காருல. சொன்னாருதான், ஆனா இப்ப வேற வழி இல்ல, போய் தான் ஆகணும். கட் பண்ண நம்ம இன்ஸ்பெக்டர் அவனோட சொந்த ஊருக்கு போறான். இவன் ஒரு பிரச்சனையாலதான் இந்த ஊரை விட்டு குன்ஃபங்க்கு போயிருப்பான். நீ இங்கேயே இருந்திருந்தா பெரிய ஆளா வந்திருப்படா. அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றான். அதோட அவனோட ஆளையும் மீட் பண்றான். இவ பேரு சீமா. சீமா இந்த டவுன்லயே பணக்கார குடும்பத்தோட ஒரு பொண்ணு. இவளுக்கும் நம்ம சூவுக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. அதனாலதான் இவன் ஊரை விட்டு ஓடி இருப்பான். நீ பழைய சூ இல்ல, ரொம்ப மாறிட்ட. ஆமா, உனக்கும் எனக்கும் பெருசா பழக்கமே இல்ல. எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? உனக்கு தெரியும்ல என் அண்ணனை காப்பாத்தினவனதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ஆனா அது எனக்கு தெரியாதே. ஒரு போலீஸா நான் என் வேலையை பார்த்தேன். ஆனா உன் குடும்பம் சடனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப 2 பேர் அங்க ஓடி வர அதுல ஒருத்தன் இன்னொருத்தனை கொல்ல. உடனே இவங்க தடுக்க பாக்குறாங்க. சடனா அந்த ஆளு ஒரு பேப்பரா மாறுறான். அத உடனே அவங்க ஆபீசர் கிட்ட காட்ட அவரு அதை பார்த்துட்டு இது அண்டர் கிரவுண்டோட மேஜிக். கட் பண்ண தலைவி அவ அப்பாவோட பர்ஸ பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பா அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அத அவ அம்மா எழுதிருக்காங்க. ஆனா அவ அம்மா இறந்து 12 வருஷம் ஆகுது. ஆனா இந்த லெட்டர் வந்து 3 வருஷம் தான் ஆகுது. உடனே அத நம்ம ஹீரோ கிட்ட காட்ட இதுல இருக்கிற கடையோட பேரு T4 கடை. ஆனா இந்த மாதிரி கடையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆனா இதுல இருக்கிற ஒரு சிம்பிள் அது அண்டர்வேல்டோட சிம்பிள். சோ நான் கெஸ் பண்றது கரெக்டா இருந்தா உன் அப்பா உன் அம்மாவை தேடிதான் அண்டர்வேல்டுக்கு போயிருக்காரு. இந்த பக்கம் தலைவி கிளம்புறதுக்கு ரெடியாக அப்ப கைப்புல வந்து தலைவனை அண்டர்வேல்டுக்கு கூப்பிட்டு போக வேணாம்னு சொல்றா. உங்க கூட நான் வரேன், ஆனா அவர்கிட்ட நீங்க தனியாவே போறேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அந்த புதுசா வந்தாங்கல்ல அந்த டீமன் ஹண்டர் அவங்க கைப்புள்ளிய ஒரு டீமன் கண்டுபிடிச்சி அவனை கொல்ல பாக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட தப்பிச்சு நடந்ததை தலைவன் கிட்ட சொல்ல அப்ப தலைவன் இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்து கைப்புள்ளிய பிடிக்க பாக்க ஆனா தலைவன் அவங்க அடிச்சு விரட்டிடுறான். இப்ப அவங்க போனதும் தலைவி தலைவனை பார்க்க அங்க வரா. அவகிட்ட அண்டர்வேல்டுக்கு போற பாச கொடுத்து இன்னும் 1 வாரத்துல கிளம்பலான்னு சொல்றான். என்ன சொன்னீங்க? இல்ல நான் எதுவும் சொல்லல, ஆனா எப்படியாவது நான் சொல்லிடுறேன். ஆனா உனக்கு கேட்கவா? போன தடவை அவன் டீமன் வாழை யூஸ் பண்ணப்ப 1 வாரமா தூங்குனா. ஆனா இந்த தடவை யூஸ் பண்ண வாழால அப்படி நடக்கலையே. ஃபயர் வாழால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா? ஆமா இருக்கு. ஃபயர் வாழை யூஸ் பண்ணா அவரோட ஆயுசு பாதியா குறையும். என்ன சொல்ற? நீங்க அவரோட தலைமுடிய பாத்தீங்கல்ல, அவர் எப்பெல்லாம் ஃபயர் வாழை யூஸ் பண்றாரோ அப்பெல்லாம் அவரோட முடி வெள்ளையா மாறும். அதோட அர்த்தம் அவருக்கு சீக்கிரமா வயசாக போகுதுன்னு. உடனே தலைவனை பார்த்து அவளாலதான் அவனுக்கு இந்த நிலைமைன்னு அவ ஃபீல் பண்ணி அழுவுறா. அப்படிலாம் இல்ல, இது என்னோட வேலை. அதுல நீ என்ன செய்வ? நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி நம்ம 2 பேருமே அந்த உலகத்துக்கு போலாம். கட் பண்ணா இன்ஸ்பெக்டர் சூ வந்து சிட்டியோட அவுட்டர்ல இருக்கான். அவ சீமா அவனை தேடி வரா. ஏண்டி என் பின்னாடியே வருவியா? என்ன பேசுற? இது என்ன உன் அப்பா வீட்டு ரோடா? நீ மட்டும் தான் வரணுமா? நான் வரக்கூடாதா? சரி சரி, நீ என் பின்னாடியே வா, ஆனா நான் உன் கூட வரமாட்டேன். உடனே அவ ஒரு பேட்ச காட்டுறா. அந்த பேட்ச பார்த்ததும் அவன் அடங்கி போயிடுறான். ஏன்னா இந்த பேட்ஜ் யார்கிட்ட இருக்கோ அவங்க பேச்சை இவன் கேட்கணும். இளவரசரோட
இளவரசரோட கேஸ என்னதான் ஹேண்டில் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு எடுபடியா நீ என் கூட வரணும். அந்த இளவரசன் காணாம போனது பழைய கேஸ். இந்த கேஸுக்கும் அந்த பேப்பர்மேன் கேஸுக்கும் என்ன கனெக்ஷன் புரியாம அவ கூட போறான். கட் பண்ண நம்ம பான்ஷி அந்த 2 டீமன் ஹண்டரை போய் பாக்குறா. அதான் புதுசா வருவாங்களே அவங்கள போய் பாக்குறா. கட் பண்ண தலைவன் கைப்பொழிய கூப்பிட்டு தலைவி வீட்டுக்கு போக, ஆனா அவ வீடு பூட்டி கிடக்க. அங்க கேட்டா அவ நேத்தே கிளம்பிட்டான்னு சொல்ல அவ கண்டிப்பா அண்டர் வேர்ல்டுக்கு தான் போயிருப்பா. உடனே தலைவனும் போறான். கட் பண்ண 2 டீமும் அந்த பாதாள உலகத்துக்கு வராங்க. அங்க லூச்சுன்னு ஒருத்தன் தலைவனோட வாழை பார்த்து வாண்டடா தலைவன் கிட்ட வந்து பேசுறான். என் பேரு லூச்சுன், நான் இந்த இடத்தோட வழிகாட்டி. உங்களை பார்த்தா இந்த இடத்துக்கு புதுசு மாதிரி தெரியுது. எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை கூப்பிட்டு போறேன். நம்ம டீம் கிட்ட வாண்டடாவே ஃப்ரெண்ட் ஆகுறான். அதோட அந்த ஊரோட ஹிஸ்டரி எல்லாம் காட்டுறான். இந்த இடம் பார்க்க உங்க ஊர் மாதிரி தான் இருக்கும், ஆனா இது வனத்தை புடுங்குற இடம். சோ கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் ஏமாந்தா தலையில மிளகா அரைச்சிருவாங்க. சோ கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, ஆனா அவன் யார்கிட்டயோ தலைவனை பத்தி சொல்ல கட் பண்ண நம்ம டீம் பான்ஷியை தேடிட்டு இருக்க. அப்ப இவங்கள ஒருத்த நோட் பண்றான். அவன் இந்த ஊரோட இன்ஃபர்மேஷன் புரோக்கர். இந்த ஊருக்கு யார் வந்து போனாலும் இவனுக்கு தெரியும். அவனே வாண்டடா வந்து நம்ம டீம் கிட்ட பேசுறான். சார், நீங்க யாரையோ தேடுறீங்களோ? என் பேரு சாங்கி, நான் இந்த ஊரோட லோக்கல் கைடு. எனக்கு தெரியாத தகவலே கிடையாது. உடனே அவன் கூட டோங்ஷியான்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. அது வந்து இந்த ஊரோட பேங்க் மாதிரி. இங்க இருக்கிற ரூல் படி அவுட்டர்ல இருந்து வந்தவங்க அவங்க ஊர் பணத்தை யூஸ் பண்ண கூடாது. இந்த பேங்க்ல அவங்க ஊர் பணத்தை கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்கிக்கணும். அந்த டிக்கெட் தான் இந்த ஊரோட பணம். இப்ப அதை வாங்கிட்டு நம்ம டீம் ஒரு ரூமுக்கு போக, கட் பண்ணா நம்ம டீம் இருக்கிற அதே ஹோட்டல்ல தான் இன்னொரு டீமும் இருக்கு. அவங்க ஒரு மேப் எடுத்து நம்ம இங்க போயிட்டோம் இங்கேயும் போயிட்டோம், ஆனா எங்கேயுமே இளவரசர் இல்லையே. ஒருவேளை இளவரசர் இங்க வரலையோ? இல்லடா, அவர் இங்கதான் வந்திருக்காரு. சரி, தம்பி எங்க? வெளியே தான் போயிருக்கான், வந்துருவான். இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் டீமும் இளவரசனை தேடி அந்த உலகத்துக்கு வராங்க. அப்ப அந்த சாங்கி வந்து அவங்க கிட்ட பேச, அப்ப சீமா இளவரசரோட போட்டோவை காட்டி அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க சொல்றா. அப்படி கண்டுபிடிச்சா நிறைய காசு தரேன்னு சொல்ல அவனும் ஓகே சொல்லிட்டு போக, ஆல்ரெடி இவங்க தேடி வந்த இளவரசரை தேடி ஏற்கனவே ஒரு டீம் இங்க வந்திருக்காங்க. அது யாரா இருக்கும்? நம்ம தலைவன் தலைவியை மீட் பண்ணுவானா? தலைவி இந்த இடத்துல அவளோட அம்மாவையும் அப்பாவையும் கண்டுபிடிப்பாளா? அதே நேரத்துல தலைவனோட அப்பா எதுக்காக அவனை இங்க போக கூடாதுன்னு சொல்லிருப்பாரு. கட் பண்ண அந்த 2 பேருமே சாங்கிய போய் பார்க்க, பரவாயில்லையே, சொன்ன மாதிரி வந்திருக்க. சரி, நீங்க கேட்ட ஆளு கடைசி இங்கதான் வந்தான். இந்தாங்க, இந்த டோக்கனை கொண்டு போனா உள்ள இருக்கிறவன நீங்க பாக்கலாம். உடனே அந்த டோக்கனை வாங்கிட்டு 2 பேரும் உள்ள போக, உண்மைதான், நீங்க சொன்ன ஆளு இங்கதான் வந்தான், ஆனா என்னால அவனை குணப்படுத்த முடியல, அதனால அவன் போயிட்டான். அதே நேரத்துல தலைவியோட பணத்தை ஒருத்தன் திருடிட்டு ஓட, அப்ப நம்ம சாங்கி அவளுக்கு ஹெல்ப் பண்ண. அதே நேரத்துல அந்த 2 பேருமே ஏதாவது டீமன் இருக்கான்னு தேடிட்டு இருக்க, அப்ப அவங்க மிஷின் சாங்கிய நோக்கி காட்ட, உடனே அவனை கொல்ல பாக்குறாங்க. ஆனா தலைவி அவங்க கிட்ட இருந்து அவனை காப்பாத்திடுறா. மிஸ் வான்ஷியா, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் யாரா இருந்தா என்ன? சோ அவன் ஒரு டீமன் உங்களுக்கு தெரியும். ஆனா அவன் என்ன பண்ணான்? எதுக்கு அவனை கொல்ல பாக்குறீங்க? ஏன்னா அவன் ஒரு டீமன். டீமன்னா கொல்லணுமா? சொல்லுடி. அப்ப தலைவா அங்க வர, எதுக்குடா வம்புன்னு அவனுக்கு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப தலைவியை கூப்பிட்டு அவனோட ரூமுக்கு போறான். மேடம், வளர்ந்துட்டீங்க போல, தனியா இங்க வந்திருக்கீங்க. நான் ஒன்னும் தனியா வரலையே. யாரு? இப்ப உன்னை கொல்ல பார்த்தாங்களே அவனுங்கள சொல்றியா? அவங்க ஒன்னும் என்ன கொல்ல பாக்கல. அப்ப எதுக்காக அவனுங்க உன் கூட சண்டை போட்டாங்க? உடனே அவன் நடந்ததை சொல்றா. நீ ஏன் டீமன் தெரிஞ்சும் அவனை காப்பாத்துன? ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன். அது சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க உன் அப்பாவை தேடி தானே வந்த, அவரை கண்டுபிடிச்சியா? இன்னும் இல்ல. அப்ப தலைவனை தேடி அந்த வழிகாட்டி வரான். அவன் தலைவனை ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டு போறான். இவரு பேரு ஷெண்டு. அந்த பேங்கை நடத்துறதே இவர் தான். அதோட இவரு நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டு. தலைவன் ஜெயிலுக்கு போனப்ப இவர் தான் தலைவனை காப்பாத்தி இருப்பாரு. அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க செக்டார் விட்டு போயிட்டீங்களாமே? ஆமா, செக்டாரோட விதிமுறையை மீறினதால என்னை செக்டார் விட்டு துரத்திட்டாங்க. அப்படி என்ன பண்ணீங்க? லவ் பண்ண. அதுக்காகவா? நான் ஒரு டீமனை லவ் பண்ண. ஒரு டீமன் ஹண்டர் அப்படி பண்ணக்கூடாதுல, அதனாலதான் என்னை செக்டார் விட்டு துரத்திட்டாங்க. சரி, இப்போ அவங்க எங்க? நாங்க இப்ப ஒன்னா இல்ல, அவ கிளம்பி போயிட்டா. சரி, உன் அப்பா இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காரே, ஏன் இங்க வந்த? இந்த பொண்ணோட அப்பாவை தேடி வந்தோம். உங்களுக்கு டிஃபோ கடை எங்க இருக்குன்னு தெரியுமா? டிஃபோ கடையா? அது மாதிரி பேர்ல இங்க கடை இல்லையே. சரி, எதுக்கும் நான் விசாரிக்க சொல்றேன். அதே நேரத்துல சீமாவோட டீம் இருக்காங்களே, அவங்க இளவரசரை தேடிட்டு இருக்காங்க. அந்த இளவரசருக்கு பெயிண்டிங்னா பிடிக்குமா? ஒரு பெயிண்டிங் கடையை தேடி எல்லாம் போறாங்க. அப்பா ஒருத்தனை மீட் பண்றாங்க. சாமி, நீங்க தேடுற ஆளை கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காம்பஸ்
காம்பஸ் மாதிரி இருக்கிற ஒண்ண தரான். ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி வழிகாட்டுற காம்பஸ் மனசுல யாரு நினைக்கிறீங்களோ அவங்கள காட்டுற காம்பஸ் அப்படின்னு அவன் சொல்ல, ஆனா சூ அத நம்பல. டைமா வேஸ்ட் பண்ணாத, வா கிளம்பலாம். அவன் கிடக்குறான், கொடுங்க நான் அதை செக் பண்ணி பாக்குறேன். அவ சூவை நினைச்சு அவனை காட்டுதான்னு பாக்குறா. அதே மாதிரி அதை காட்ட உடனே அதை வாங்கிக்கிறா. கட் பண்ண அவனோட மாமா ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்ட் இல்ல, அதனால நாம அவரை மாமான்னு கூப்பிடலாம். அவரோட ஆளு, அதாவது அந்த வழிகாட்டி வந்து அவங்க தேடுற கடையை கண்டுபிடிச்சிடான்னு சொல்ல உடனே ரெண்டு பேருமே அங்க போறாங்க. அந்த கடையை ஒரு டீமன் தான் நடத்துது. கைப்புள்ள நீ இங்கே ஏறு, நானும் இவ்வளவும் அவனை பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனா அங்க அந்த ரூம் சுத்தி ஒரே பெயிண்டிங்கா இருக்கு. தலைவி அதை தொடும்போது தலைவன் அவளை தடுத்து அதை தொட வேணான்னு சொல்றான். அப்ப அந்த கடையோட ஓனர் பேப்பர் டீமன் அங்க வரான். அந்த டீமன் தலைவனை பார்த்து இவன் கடையை செக் பண்ண வந்த ஆபீசர் நினைச்சு டாக்குமெண்ட்டை காட்ட, நாங்க ஆபீசர் இல்ல, ஒருத்தரை தேடி இங்க வந்தோம். காணாம போன ஆளோட படத்தை வரையணுமா? சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க, நான் வரைஞ்சு தரேன். அதுக்கு நாங்க வரல. என் அம்மா பேரு பூயா, அவங்க காணாம போயிட்டாங்க. ஆனா அவங்க காணாம போறதுக்கு முன்னாடி என் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டர் இந்த கடையில இருந்து தான் வந்திருக்கு. அவங்கள தேடி போன என்னோட அப்பாவும் காணாம போயிட்டாரு, அதனாலதான் இங்க வந்தோம். நீங்க சொல்ற பேர்ல எனக்கு யாரையும் தெரியாதே. சரி, அந்த லெட்டர் இருக்கா? இருந்தா அதை காட்டுங்க பாப்போம். ஆமா, இந்த லெட்டர்ல வர இங்கோட வாசம் எங்க கடையோடதுதான். ஆனா இங்க நிறைய பேர் இந்த இங்கு வாங்குவாங்களே, அதுவும் இது 3 வருஷம் பழைய லெட்டர். அவங்கள ட்ராக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் தேடி பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்படியா? சரி, நாங்க அப்புறமா வந்து உங்களை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு அவங்க போக, இப்ப அவங்க போனதும் அவன் பெயிண்டிங்ல இருந்து ஒரு சுத்தியை எடுத்து அங்க இருக்கிறவனுக்குள்ள என்ன அவன் பண்ண தப்பால தான் அவங்க இங்க வந்திருக்காங்க போல. அதோட அவனும் ஒரு பேப்பரா மாறிடுறான். என்ன எங்க போனாலும் எதையும் கண்டுபிடிக்க முடியல, ஃபீல் பண்ணாத. அதோட அம்மா போய் பல வருஷம் ஆகுது, அவங்கள தேடுறது அவ்வளவு ஈஸி இல்ல, ஆனா நம்பிக்கையை விட்டுறாத அப்படின்னு தலைவன் சொல்ல, அப்ப சீமா கிட்ட ஒருத்த காம்பஸ் தருவால, அவன் நம்ம டீம் கிட்டையும் அதை விற்க பார்க்க, உண்மையா இதால தொலைஞ்சு போனவங்கள கண்டுபிடிக்க முடியுமா? ஆமா, என்ன ஓமா, இவன் ஒரு ஃப்ராடு, இவனை நம்பாத. தலைவன் சொன்னதால அவ அந்த காம்பஸ வாங்கல. ஆனா அங்க ஒரு சங்க பாக்குறா. அதை பார்த்ததும் அவளுக்கு பிடிச்சு போயிடுது. உடனே அதை வாங்கிடுறா. இந்த பக்கம் அந்த ரெண்டு அண்டர் நம்ம சாங்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை கொல்ல பார்க்க, ஆனா எப்படி அவன் தப்பிச்சு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்பா அவனை நம்ம டீம் காப்பாத்த இந்த பக்கம் தலைவனோட ஹோட்டல்ல இருந்தாங்கல்ல ஒரு கேங்கு, அதான் இளவரசனை தேடி வந்தாங்களே, அவங்களும் அதே டூஃபு கடைக்கு போய் தேடி பார்க்க, அங்க போனா சடனா அவங்க 3 பேருமே ஒரு பெயிண்டிங் குள்ள போயிடுறாங்க. மறுபடியும் அவங்க உன்னை கொல்ல பார்த்தாங்களா? ஆமா. ஏன் அவங்க உன்னை கொல்ல பார்த்தாங்க? ஏன்னா நான் ஒரு டீமன் ஆச்சு. சரி, நீ பயப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன். உடனே அவனை தன்னோட மாமா கிட்ட கூப்பிட்டு போய் விடுறான். உன் குடும்பத்தை ஒரு டீமன் தான் கொண்டுது, அப்படி இருந்தும் நீ ஒரு டீமனை காப்பாத்துற. உன் அப்பா இப்ப இருந்தா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாரு. இதே நேரத்துல நம்ம சீமா வந்து அந்த காம்பஸை யூஸ் பண்ணி இளவரசனை தேட, ஆனா அது நம்ம சூவை தான் காட்டுது. இது வேலை செய்யல போல, நான் தான் சொன்னல அவன் உன்னை ஏமாத்தனானு. சரி, இத நீயே வச்சுக்கோ, நான் அங்க போய் தேடுறேன், நீ இங்க போய் தேடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு போக, அப்ப அந்த காம்பஸ் வேலை செய்யுது. உடனே அதை காட்டுற இடத்துக்கு அவன் போறான். அவனும் அதே பெயிண்டிங் கடைக்கு தான் போறான். அந்த பெயிண்டிங்கை தொட்டதும் அவனும் அதுக்குள்ள போக, இன்னொரு பக்கம் நம்ம தலைவி அவர் ரூமுக்கு வர, அப்பாவோட பார்க்க அந்த கிழமை வரான். என்ன சொல்றீங்க, என் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, இது என் அப்பாவோட கையெழுத்து தான். சரி, இப்ப அவர் எங்க இருக்காரு? வாமா, நான் உன்னை அங்க கூப்பிட்டு போறேன். ஆனா ஜேசன் இன்னும் வரலையே, அவன் வந்ததும் போலாமே, உன் அப்பா உன்னை தனியா தான் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போறான். ஆனா கொஞ்ச தூரம் போனதும் அவளுக்கு ஏதோ தப்பா பட உடனே அவனை தள்ளி விட்டு அவ ஓடி போக, ஆனா அவன் அவளை பிடிச்சிடுறான். இந்த பக்கம் தலைவியை பார்க்க தலைவன் அவ ரூமுக்கு வர, ஆனா அங்க தலைவி இல்ல. அப்போ ஒரு பேப்பரை பாக்குறான். சோ ஏதோ சரியில்லைன்னு அவன் அந்த இடத்துக்கு போறான். அங்க போனதும் அங்க இருக்கிற பேப்பருக்கெல்லாம் உயிர் வந்து நம்ம தலைவனை தாக்க, ஆனா தலைவன் எல்லா பேப்பர் டீமனையும் கொன்னுடுறான். அப்ப அந்த கிழவன் வந்து தலைவனை தாக்க ரெண்டு பேருமே வெறித்தனமா சண்டை போடுறாங்க. சடனா அந்த டீமன் தலைவனை ஒரு பெயிண்டிங் குள்ள அனுப்ப பாக்குறான். ஆனா தலைவன் அந்த டீமனையும் அந்த பெயிண்டிங் குள்ள இழுத்துட்டு போயிடுறான். கட் பண்ண தலைவன் அந்த பெயிண்டிங் உலகத்துல இருக்கான். அவனை சுத்தி அந்த 3 பேர் இருக்காங்க. இளவரசனை தேடி வந்தாங்களே அந்த 3 பேரு. அவங்க தலைவனை பார்த்து அண்ணான்னு கூப்பிட, இந்த பெயிண்டிங்ல இவங்க தலைவனோட தம்பிங்க. டேய், என்ன ஏன்டா அண்ணன் கூப்பிடுறீங்க? அதோட நீங்க இதுக்குள்ள எப்படிடா வந்தீங்க? என்னன்னா கேக்குற, நீ எங்க அண்ணன், அதோட இது நம்ம வீடு. சரி சரி, வேலைக்கு டைம் ஆச்சுன்னா வா போலாம். ஆனா தலைவன் அவங்களை கண்டுக்காம வெளியே வரான். வந்து பார்த்தா அவன் குவான்டவுன்ல இருக்கான். அப்ப அங்க ஒரு லேடி சண்டை போடுறா. அப்பாவை கோவத்துல கூடைய கீழே வீச, அது கீழே விழுந்ததும் ஒரு மையா மாறுது. சோ தலைவன் அந்த பெயிண்டிங் குள்ள இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். உடனே
உடனே அங்க இருந்து வெளியே போக ட்ரை பண்றான். அப்ப அந்த 3 பேருமே அவனை வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு இழுத்துட்டு போக இந்த உலகத்துல தலைவன் கல்யாண பொண்ணுங்களை தூக்கிட்டு போற வேலை செய்யறான். கட் பண்ண அவனும் அந்த 3 பேரும் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வர அங்க போனா கல்யாணம் நடக்கிறது நம்ம சூவுக்கு. உடனே சூ கிட்ட போய் பேச ஆனா சூவுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அவன் தலைவனை வந்த வேலையை பார்க்க சொல்லிட்டு மண்டபத்துக்கு போறான். இப்ப கல்யாண பொண்ணை கூப்பிட்டு அவங்க விழா நடக்கிற இடத்துக்கு வர அப்ப தலைவனுக்கு அந்த பொண்ணை பார்த்ததும் டவுட் வர உடனே அவன் முகத்தை போய் பாக்குறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவிதான். இப்ப தலைவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் தலைவியை போய் பார்த்து பேச ஆனா அவளுக்கு அவனை ஞாபகம் இல்ல. சோ தலைவனுக்கு மட்டும் தான் தான் யாருங்கிறது ஞாபகம் இருக்கு. அப்ப மாப்பிள்ளை ரூமுக்கு வர அவன் தலைவனை பார்த்ததும் தலைவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட அப்பன்னு பார்த்து வானத்துல ஒரு வெடி வெடிக்க கட் பண்ண தலைவன் அவன் வீட்டுல இருக்கான். அவனை சுத்தி அந்த 3 முட்டா பசங்களும் இருக்காங்க. பார்த்தா மறுபடியும் முதல்ல இருந்து நடக்குது. சோ தலைவன் ஒரு டைம் லூப் குள்ள மாட்டிக்கிறான். அதனால தலைவன் இந்த தடவை கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து அவன் யாருன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல ஆனா அவன் நம்ப மாட்டான். உடனே தலைவன் ஒரு ஃப்ளவர் பாட்டை உடைக்க அது மையா மாறுது. ஆனா அப்பாவும் அவன் தலைவனை நம்பல. உடனே அவனை பிடிச்சி ஜெயில போட்டுறான். இப்ப நைட்டாக பட்டாசு வெடிக்க கட் பண்ணா அதே வீடு அதே 3 பேரு. டேய் நான் உன் அண்ணன் தானே? ஆமாண்ணா. என் பேச்ச கேப்பீங்களா மாட்டீங்களா? கேப்போனா? அப்படின்னா நம்ம கல்யாணம் பொண்ணை போய் கடத்துறோம். என்னடா சொல்ற? டேய் அவ்வளவு நான் லவ் பண்றேன்டா. கட் பண்ணா அவங்க கல்யாணம் பொண்ணை கடத்த எதுக்கிட்ட என்ன கடத்தின? முதல்ல நான் சொல்றத கேளு. நீ பான்ஷி உன் அப்பாவை தேடிதான் நாம இங்க வந்தோம். அப்ப தெரியாம நீ இந்த பெயிண்டிங் குள்ள வந்துட்ட. உடனே அவன் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஓ அதான் எனக்கு காலையில இருந்தே ஒரே மாதிரி கனவு வருதா? ஆமா நீ சொல்றது உண்மைதான். சரி அதை விடு. நாம எப்படியாவது இந்த உலகத்தோட மைய புள்ளியை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்ல இந்த டீமனுக்கும் உன் குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு பகை இருக்கு. அதனாலதான் அவங்கள இதுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. அவங்கள கண்டுபிடிச்சா நாம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்ல இவன் மறுபடியும் அவளை கடத்திட்டு போறான். யோ கடத்திட்டு வந்து 2 மணி நேரம் ஆகுதியா? ஏதாவது பேசியா? உனக்கு பணம் வேணுமா இல்ல நான் உனக்கு வேணுமா? யோ ஏதாவது சொல்லிட்டு போயா? தலைவன் போன பிறகு அந்த 3 பேரும் உள்ள வர அண்ணி கவலைப்படாதீங்க. என்னது அண்ணியா? யாருக்குள்ள அண்ணி? நீங்க தான். எங்க அண்ணன் உங்களை லவ் பண்றாரு. எங்க அண்ணனோட லவ்வர் தானே நீங்க? யோ என்னையா உளர்ற? நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? ஓ அப்ப இது ஒரு தலை ராகமா? அப்ப தலைவன் அங்க வரான். சொன்னாங்க நீ என்ன லவ் பண்றியாமே, ஆனா எனக்கு இன்னைக்கு கல்யாணம்பா. நீ இப்ப போய் நீ லவ் பண்றேன்னு சொல்ற. அப்ப தலைவா அசந்த நேரம் பார்த்து அவ எஸ் ஆக பாக்க அப்ப தம்பிங்க அவளை அடிக்க வர அப்ப இவன் குறுக்க வர அப்பா இந்த அடி இவன் மேல பட யோ நீ என்ன பைத்தியமா? அண்ணே அவனுங்க வந்துட்டானுங்கண்ணே. எங்கடா அவ? உள்ளதான் இருக்கா. உடனே அவங்க கூப்பிட்டு போக பாக்க ஆனா தலைவன் அவளை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபைட் பண்றான்னு சொல்ல முடியாது. இங்க அவனோட பவர் வேலை செய்யல. அதனால அடி வாங்குறான். அப்ப இவன் அடி வாங்குறத பார்த்து அவ மனசு இறங்கி அவங்கள போட்டு அடிச்சு தலைவனை கூப்பிட்டு ஓடுறா. நீ கவனிச்சியா? எத? நீ அவங்கள அடிக்கும் போது அவங்க உடம்புல இருந்து ரத்தம் எந்த கலர்ல வந்ததுன்னு சொல்லு. கருப்பு. இப்போ அது புரியுதா? அவங்க மனுஷங்க இல்ல. என்னையா உளர்ற? அப்ப நம்ம சூ அங்க வரான். என்னடி நடக்குது இங்க? அப்ப நீ இவனை வச்சிருக்கியா? உடனே தலைவனை அடிக்க வரான். ஆனா கால் தடுக்கி கீழே விழுந்துடுறான். உடனே தலைவன் அவளை கூப்பிட்டு ஓடி போயிடுறான். நீ ஏன் அவன் கூட போல தெரியல. ஆனா இங்க பாரு நீ லேட்டா வந்துட்ட. சரி நான் வந்தது லேட்டு தான். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட இரு. ஒரு நாள்ல என்ன ஆக போகுது? சரி இருக்க. உடனே அவங்க காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு தலைவன் அவளை ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போறான். அங்க போய் அவர்கிட்ட பேசுற மாதிரி அவரை கீழே தள்ளி விடுறான். இவனும் நம்மள மாதிரிதான் போலியே. நீ ஏன் அவரை தள்ளி விட்ட? ஒரு காரணமா தான். கட் பண்ண அவரை மாதிரியே இன்னும் 2 பேரை அதே மாதிரி பண்றான். அவங்களுக்கும் அதே மாதிரி பிளட் வர யோ நீ என்னதான் பண்ற? லவ் பண்றேன்னு சொன்ன. அதனால உனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தேன். ஆனா என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு பார்த்தா என்னவோ பண்ற. நான் கிளம்புறேன். தாராளமா கிளம்பு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். யோ புரிஞ்சுக்கோயா, லவ்ங்கிறது 2 பேருக்கும் வரணும். ஆனா எனக்கு உன் மேல வரவே இல்லையே. உண்மைதான். சரி நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். இது ஒரு கனவு. இப்ப நான் சொல்ல போறத நீ மறந்து கூட போயிருவ. ஆனா இதான் உண்மை. உன்னை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஆனா எனக்கு அப்படி எதுவும் ஞாபகம் இல்லையே. உனக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன? எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எப்பத்துல இருந்துன்னு தெரியல. ஆனா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அப்ப சீன் கட்டாக மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. இப்ப மறுபடியும் வேலைக்கு போக அப்ப தலைவனை யாரோ கூப்பிடுறாங்க. பார்த்தா அது தலைவி. அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு. அதாவது அவ யாருன்னு. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போக பார்க்க அப்ப சூ அங்க வர நம்ம டீம் அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான். உடனே அவனை கட்டி போட்டுட்டு அவங்க கிளம்ப அப்ப தலைவன் அவனோட அப்பாவை பாக்குறான். அதோட அவனோட ஃபேமிலி
ஃபேமிலி உயிரோட இருக்கிறதையும் பாக்குறான். இது உண்மை இல்லைனாலும் அதை அனுபவிக்க அவன் நினைக்கிறான். உடனே அவங்களோட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ண இப்ப 2 பேருமே ஒரு கோவிலுக்கு போறாங்க. அங்க போனதும் அவ யாரையோ பார்த்து ஷாக் ஆகுறா. அது வேற யாரும் இல்ல, அவ அப்பா தான். அப்பா யாரு? அப்பா நான் தான்ப்பா பான்ஷி. உங்க கண்ணுக்கு என்னப்பா ஆச்சு? அப்ப டைம் முடிய மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. உடனே 2 பேரும் அவ அப்பா போய் பார்க்க அவ யாரோ ஒருத்தன் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த டீமன். உடனே தலைவி அவங்க கூட சண்டை போட இந்த உலகத்துல அவளால சண்டை போட முடியும். அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்க கூட சண்டை போடுறா. அவ மறுபடியும் டைம் லூப் பார்க்க மறுபடியும் எங்க போற? அதை நிறுத்த போறியா? இப்ப என்ன சொன்ன? நீ என்ன பண்ணாலும் உன்னால அதை நிறுத்த முடியாது. யார் நீ? நானும் உன்ன மாதிரிதான் இங்க மாட்டினவன். நீங்க அந்த இளவரசர் ஷின் தானே? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அதெல்லாம் இப்ப எதுக்கு? ஆனா உன்னால அதை நிறுத்த முடியாது. அவர் பேசி முடிச்சதும் மறுபடியும் லூப் ஆகுது. தலைவி என்ன பண்ணாலும் அதை நிறுத்த முடியலன்னு விக்ஸ் ஆயிடுறான். அப்ப சடனா அந்த டீமன் அந்த உலகத்தையே எரிக்க பாக்குறான். அதோட தலைவனுக்குள்ள ஒரு டீம் அனுப்புறான். அவங்க தலைவனுக்குள்ள பாக்க இவன் தப்பிக்க பாக்குறான். தப்பிக்கவா பாக்குற? இன்னும் நிறைய பேரை அனுப்புறான் பாருடா. உடனே அவன் நிறைய பேரை வர வச்சு அந்த உலகத்துக்குள்ள அனுப்ப அவ தலைவி வந்து தலைவனை காப்பாத்துறா. அதே நேரத்துல நம்ம சீமா இருக்காள, அவ சூவ காணணும்னு தேடி போறா. அப்ப அந்த புக்கு கடையில இருந்து ஏதோ சத்தம் கேட்க உடனே அங்க போறா. உள்ள ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் இல்ல, நீங்க போலாம். இல்லையே, ஏதோ சரியில்லை, கதவை திறங்க. அதெல்லாம் திறக்க முடியாது, நீ போ அப்படின்னு அவன் சொல்ல உடனே டவுட் வந்து அவ டோரை உடைச்சிட்டு உள்ள போறா. உள்ள போனா அந்த காம்பஸ பாக்குறா. சூவ என்ன பண்ண? யாரு சூ? உடனே அவன் கூட சண்டை போட இந்த பக்கம் தலைவன் அவனோட தம்பிய போய் பாக்குறான். அதாவது இந்த உலகத்துல அவனுக்கு தம்பியா வருவான்ல, அவனை போய் பாக்குறான். ஆனா உனக்கு ஒன்னும் எதுவும் ஆகல, நீ தானே இந்த உலகத்தோட கிரியேட்டர். என்ன சொல்றனா? இதுக்கு மேல நடிக்க வேணாம், நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். புரியலையா? இந்த டைம் எப்பெல்லாம் ரீசெட் ஆகுதோ அப்பெல்லாம் எல்லாருமே முதல்ல எப்படி பண்ணுவாங்களோ அப்படியே பண்ணுவாங்க. ஆனா நீ அப்படி இல்ல. முதல் தடவை நான் கண் முழிச்சப்ப அப்போ உன்னோட டைலாக் அண்ணனை தூங்குங்கன்னு மட்டும் சொன்னேன். ஆனா 2வது தடவை நான் கண் முழிச்சப்ப வேலைக்கு போலியான்னு கேட்டேன். இதே மாதிரி எப்பெல்லாம் நான் கண் முழிக்கிறேனோ அப்பெல்லாம் நீ வேற மாதிரி பேசுவ. அப்பவே உன் மேல எனக்கு ஒரு கண்ணு. கரெக்ட் தான், நான் உன் தம்பி இல்ல, என் பேரு ஷான். 1000 வருஷம் தவத்துக்கு பிறகு நான் இந்த கன்ஃபர்ம் சிட்டிக்கு வந்தேன். இந்த ஊரை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவன் சுத்தி பார்க்கும் போதுதான் இந்த அண்டர்வேல்டு சிட்டிக்கு வந்தேன். 100 வருஷமா இங்கதான் இருக்கேன். ஆனா என்னால ஒரு உண்மையான மாய உலகத்தை உருவாக்க முடியல. அப்பதான் அந்த பொண்ணோட அம்மாவை பார்த்தேன். அவளை இந்த உலகத்துக்குள்ள அனுப்புனதும் எமோஷன் உருவாச்சு. ஆனா ஒண்ணு குறைஞ்சது. அதனால அவ எழுதின மாதிரி ஒரு லெட்டரை அவன் புருஷனுக்கு அனுப்பி அவனை வர வச்சேன். 2 பேரையும் இந்த உலகத்துக்குள்ள வச்சேன். அது இன்னும் என் உலகத்தை ரியல் ஆக்கிச்சு. அவ தலைவி வந்து அவனை அட்டாக் பண்ண நான் உன்னை சொல்ல மறந்துட்டேன். நீ ஒரு வண்டு இல்ல, அதுவும் நிலவை பார்த்தா பயப்படுற வண்டு. என்ன நிலவை பார்த்தா நீ இறந்து போயிருவ. அதனால தானே இந்த உலகத்துல நிலவே இல்ல. எனக்கு எப்பெல்லாம் நைட் ஆகுதோ அப்பெல்லாம் உலகம் ரீசெட் ஆகுது. உடனே அவன் தலைவனை கொல்ல போக அவனோட கத்தி தலைவனோட பிரேஸ்லெட் மேல பட்டதும் ஒரு பவர் வெளிப்படுது. இதே நேரத்துல ஒரு மூன்பக் வந்து அந்த பெயிண்டிங்க உடைக்க உடனே நீலா அந்த உலகத்துல தெரிய உடனே அந்த டீமன் அழிஞ்சிருது. அவன் அழிஞ்சதால பேப்பர் டீமனும் அழிஞ்சிடுது. உடனே எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. கட் பண்ண மாய உலகத்தை காட்டுறாங்க. இவன் பேரு ஜீகோங். அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? என்ன அவனை கண்டுபிடிச்சியா? 12 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் அவர் எங்க போனாருன்னே தெரியல. ஒருவேளை அவர் இறந்துட்டாரா? கண்டிப்பா இல்ல. அவன் அந்த பொண்ணை காப்பாத்தினப்பதான் காணாம போனான். அப்ப அவன் ஈட்டியால தாக்கப்பட்டான். அவன் உயிரோட இல்லனா இந்த ரத்தம் மறைஞ்சிருக்கும். ஆனா மறையல. சோ அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். கட் பண்ண நம்ம சூ வந்து அந்த உலகத்துல நடந்த எல்லாத்தையுமே நம்ம தடியங்கிட்ட சொல்ல இந்த பக்கம் தலைவி நினைச்சு பாக்குறா. ஏன்னா தலைவன் அந்த டீமனோட சண்டை போடும்போது பிரேஸ்லெட்ல தடுப்பான்ல, அப்ப அவனோட உண்மையான உருவத்தை பாப்பா. அதாவது அவன் ஒரு டீமன். ஆனா அந்த பிரேஸ்லெட் தான் அவனோட உண்மையான உருவத்தை மறைச்சு வச்சிருக்கு. இப்ப நம்ம டீம் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க அப்ப நம்ம சூ பையன் நம்ம தலைவிய எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனிக்கிறான். அத சீமா நோட் பண்றா. அதாவது பெயிண்டிங்குள்ள பான்ஷியா இவனோட லவ்வரா இருப்பாள, அதனால அவன் மேல சாருக்கு லவ் வந்துடுது. இப்ப டின்னருக்கு பிறகு எல்லாரும் வீட்டுக்கு போக டேய் அங்க எங்க போற? உன் வீடு இங்க இருக்கு. சரி 1 வருஷம் டைம் எடுத்துக்கோ. உன் மனசுல நான் இருந்தா என்ன வந்து பாரு. இல்லனா பரவாயில்ல, ஏன்னா இந்த உலகத்துல நீ மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்துல தலைவனையும் தலைவியும் காட்ட அவ தலைவி பெயிண்டிங் உள்ள இருந்து அவ அம்மாவும் அப்பாவும் வெளியே வந்த பிறகு அவ அம்மா அவகிட்ட அவ்வளவா பேச மாட்டாங்கன்னு தள்ளி போறாங்கன்னு சொல்றா. ஏ லூசு, அப்படிலாம் இல்ல. உன் அம்மா 10 வருஷமா அங்கதானே இருந்தாங்க, அதனால கொஞ்சம் அவங்க அப்படி இருக்காங்க. போக போக நார்மல் ஆயிருவாங்க. அப்ப வானத்துல வெடி வெடிக்க அத பார்த்ததும் தலைவி பயந்து போய் தலைவனோட கைய பிடிச்சிடுறா. ஏய் நம்ம வெளியே வந்துட்டோம், அது எதுவும் உண்மை இல்ல. சரி அது உண்மை இல்ல, அப்ப நீ அங்க ஒண்ணு சொன்னியே அது ஞாபகம் இருக்கா? எதை கேக்குற? ஓ அதுக்குள்ள மறந்துட்டியா? சரி நானே சொல்றேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு எப்படி? உடனே தலைவன் அவளை கிஸ் பண்ண இந்த பதில் போதுமா? இப்ப தலைவிய கூப்பிட்டு அவ வீட்டுல போய் விட அவ தலைவியோட
தலைவியோட அப்பா தலைவன் பண்ண உதவிக்காக நன்றி சொல்லிட்டு நாளைக்கு டின்னருக்கு வீட்டுக்கு வர சொல்றாரு. தலைவனும் வரேன்னு சொல்லிட்டு போக கட் பண்ணா அந்த ஜிகோங்க காட்ட அவன் தலைவனோட பிளட் பட்ட அந்த கட்சிப்பை வச்சு அவனை கண்டுபிடிக்க மந்திரம் போடுறான். மந்திரம் போட்டு தலைவனை கண்ட்ரோல் பண்ணிடுறான். சடனா தலைவன் ஒரு டீமனா மாற அப்ப அந்த மூன்பக் டீமன் இருக்கிறத ரியாக்ட் பண்ணி தலைவனை தாக்க ஆனா தலைவன் அதை தள்ளி விட்டு தூக்கத்திலேயே நடந்து போறான். அப்ப தலைவி அவனை பார்க்க உடனே என்னன்னு போய் பாக்குறா. தலைவிய பார்த்ததும் அவன் கான்சியஸுக்கு வர கட் பண்ண அடுத்த நாள் தலைவனை தேடிக்கிட்டு அவன் அந்த ஊருக்கு வரான். இந்த பக்கம் தலைவன் தலைவி வீட்டுக்கு டின்னருக்கு போக அப்ப தலைவியோட அப்பா எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, நாங்க நாளைக்கே ஊருக்கு போறோம். நாளைக்கே வா? ஆமா, பான்ஷிக்கு கல்யாணம் பண்ணணும்ல, சின்ன வயசுலயே அவளை என் ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதான் உடனே கிளம்பணும். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் போக இப்ப தலைவன் போனதும் தலைவி வந்து அவளோட அந்த பழைய மேரேஜ கேன்சல் பண்ண சொல்ல லீ குடும்பத்துக்கு லெட்டர் போடுங்க, இத வேணான்னு சொல்லுங்க, ஏன்னா என்னால டீமனை பார்க்க முடியும்ல, அவங்க வீட்டுக்கு நான் போனா அந்த டீமனால ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இது நிறுத்துங்கப்பா, நீ உண்மையா இதுக்காக தான் சொல்றியா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு அவன் சொல்ல கட் பண்ண கூங்க தான் காட்டுறாங்க. அவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்ப தலைவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சான்ல, ஆனா இந்த இடம் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியல. அப்ப வழியில சில பசங்க கிட்ட அந்த பேரை காட்டி அந்த இடத்த பத்தி கேக்குறான். அவங்க ஷெண்டுக்கு போக சொல்றாங்க. இந்த பக்கம் தலைவனும் சூவும் பேசிட்டு இருக்க அப்போ ஒருத்த வந்து சிட்டிக்கு வெளியே ஒருத்த இறந்து கிடக்கிறதா சொல்ல கட் பண்ண ரெண்டு பேருமே கிரைம் சீனுக்கு போக அங்க போனா இறந்து போனவன் எலும்பு கூட மாறி கிடக்குறான். அப்ப அந்த பாடி கிட்ட ஒரு ஐடி கார்டு இருக்கு. சோ இறந்தவன் ஒரு போலீஸ்னு தெரிய வருது. கட் பண்ண அவன் வீட்டுக்கு போய் அவங்க விசாரிக்கிறாங்க. ஆனா அவனோட மனைவி 6 மாசமா அவன் வீட்டுக்கு வரலன்னு சொல்ல அப்ப அந்த வழியில ஒரு தடியன் வரான். அவன் அந்த பொண்ணை முறைச்சு பார்த்துட்டே வரான். சடனா அவன் கால் தடுக்கி ஒரு பாறையில மோதி ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். கட் பண்ண கோங் வந்து தலைவன் இருக்கிற அந்த ஊருக்குள்ள வரான். அப்போ ஒருத்தன் அவன் கிட்ட வம்பு பண்ண இவன் உடனே அவனை அடிச்சு பறக்க விட அதை நம்ம சீமா இருக்கால அவ பாத்துடுறா. அதே நேரத்துல அவன் தலைவனோட உண்மையான பேரை சொல்லி அவனை பத்தி கேட்டுட்டு இருக்கான். மானியாங்கா, எனக்கு அவனை தெரியுமே, தெரியுமா, எங்க இருக்கான், என் கூட வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு போறா. ஆனா அவனை காலி பண்ணதான் கூப்பிட்டு போறா. கட் பண்ணா இப்போ ஒரு இடத்த கூப்பிட்டு போய் அவனை கொல்ல பாக்க ஆனா உஷாரான அவன் அவளை அடிச்சு போட்டு எஸ் ஆயிடுறான். கட் பண்ண தலைவன் ஒரு காட்டுல மயக்கத்துல கிடக்குறான். அவன் எப்படி இங்க வந்தான்னு கூட அவனுக்கு தெரியல. அப்போ ஏதோ சவுண்டு கேட்க உடனே என்னன்னு பார்த்தா ஓனாய் கூட்டம் சில பேரை சுத்து போட உடனே தலைவன் அவங்கள காப்பாத்தி கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் சீமா அவ வீட்டுக்கு போக அப்ப யாரும் அவளை அடிச்சு கிட்னாப் பண்ண பார்த்தா அது நம்ம கோங்கு. நீயா இந்த பாட்டில்ல இருக்குல்ல, இத நீ எங்க வாங்கின சொல்ல முடியாது. சரி, உனக்கு மானியாங்க தெரியுமா? தெரியுமே, போய் தானே சொல்ற. இல்ல, எனக்கு அவனை தெரியும். சரி, அப்ப என்ன அவங்கிட்ட கூப்பிட்டு போ. இந்த பக்கம் தலைவன் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு வர அப்பதான் தெரியுது இவனதான் தலைவியோட அப்பா மாப்பிள்ள பாத்திருக்காரு. அது தெரிஞ்ச உடனே அவன் எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுறான். உடனே தலைவி அவங்கிட்ட போய் அவன் வருவான்னு எனக்கு தெரியாது, நான் நேத்தே அப்பா கிட்ட பேசிட்டேன், அவர் இது வேணான்னு சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன், நாம முடிச்சுக்கலாம். புரியல ஜிசன், பான்ஷி நமக்கு செட் ஆகாது, நீ உன் அப்பா பார்த்த பையனையே கட்டிக்கோ. என்ன பேசுற பான்ஷி, நான் ஒரு டீமன் ஹண்டர், என் வாழ்க்கையில எப்பவுமே ஆபத்து தான் இருக்கும், அதுல உன்னை இன்வால்வ் பண்ண நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிரேக்கப் பண்ணிட்டு அவன் போக தலைவி அதை நினைச்சு பயங்கரமா அழுவுறா. கட் பண்ண கைப்புலிய காட்ட அவ போலீஸ் வந்து தலைவனை பார்க்க அங்க வர ஜேசன் இல்ல, அவரு நேத்து நைட்ல இருந்தே வீட்டுக்கு வரல, என்ன விஷயம், அவரு வந்தா அர்ஜென்ட்டா புத்த கோயிலுக்கு வர சொல்லு. கட் பண்ண தலைவன் அந்த கோயிலுக்கு போறான். போற வழியில அவங்க ஒரு பாம்பை பாக்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டே கோவிலுக்குள்ள போக அங்க போனது சூ சொல்றான், இந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சமே, அவனோட மனைவி தான் இவ எப்படி செத்து போனான்னு புரியல, ஏன்னா இவ உடம்புல காயமும் இல்ல விஷமும் இல்ல, எனக்கு என்னவோ இது டீமனோட வேலைன்னு தோணுது. இந்த பக்கம் தலைவி சோகத்துல இருக்க அதுவும் பிரேக்கப் ஆனதால அவ 2 நாளா பச்சை தண்ணி கூட படாம தலைவனை நினைச்சு ஃபீலிங்ல இருக்கா. அப்ப தலைவன் அவளை பார்க்க அங்க வரான். ஆனா அவங்க வந்தது அந்த பொண்ணோட விஷயமா. பான்ஷி, அந்த பொண்ணு உன்னோட பக்கத்து வீடுதான், நேத்து அங்க ஏதோ சண்டைன்னு கேள்விப்பட்டோம், அப்ப நீ அவ உடம்புல ஏதாவது காக்காவை பாத்தியா? அப்படி எதுவும் நான் பாக்கலையே. கட் பண்ணா அந்த பொண்ணோட பாடிய அவளோட ஃபேமிலி வாங்கிட்டு போய் புதைச்சிட்டாங்க போல. உடனே அதை தோண்டி எடுத்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்கலாம் போனா அங்க போனா அவ பாடி புதைச்ச இடத்துல அது இல்ல. அதே நேரத்துல அவளோட பாடி ஒரு ரூம்குள்ள இருக்கு. அப்ப அங்க இருந்து ஒரு டீமன் போது அதுவும் அந்த பொண்ணுக்கு உயிர் கொடுத்து அவள ஒரு பையனா மாதிரி
போது என்ன நடக்குது இங்க, நான் எப்படி பையனா மாறினேன், அதுக்கு நான் தான் காரணம். ஒருவேளை நம்ம தேடுற டீமன் அவளா இருக்குமோ, அவ எல்லாரையும் கொண்டுட்டு தானும் இறந்த மாதிரி டிராமா போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அவ யாருன்னு நமக்கு இப்ப தெரியாது. அவ மனுஷியோ இல்ல டீமனோ, முதல்ல நமக்கு எவிடன்ஸ் வேணும். கட் பண்ணா அந்த டீமனை காட்ட இவன் ஒரு பாம்பா இருக்க. இந்த பொண்ணு வாழ்க்கையை வெடுத்து பொண்ணா இருக்கிறத விட பையனா இருந்தா நல்லா இருக்கும்னு கோவில வேண்டிப்பா. அப்ப இந்த டீமன் தான் அவளோட ஆசையை நிறைவேற்றும். இந்த பக்கம் சீமா எப்படியோ எஸ் ஆக, ஆனா அவ போகும்போது அவ அவளை அட்டாக் பண்ண, ஃபைட்டுக்கு பிறகு கூடு விட்டு கூடு பாயிர கலையை யூஸ் பண்ணி அவன் தலைவனோட உடம்புக்குள்ள போறான். தலைவன் இவனோட உடம்புக்குள்ள வந்துடுறான். ஏய் சீமா, நான் எப்படி இங்க வந்தேன், அதோட உன்னை யார் கட்டி போட்டிருக்கா? யோ, கட்டி போட்டதே நீதானியா? என்ன பேசுற? நான் ஏன் உன் கைய கட்டி போடணும்? ஆமா, நீ என்ன யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க? நான் ஜேசன். ஜேசனா? முதல்ல உன் முகத்தை போய் பாரு. உடனே தலைவன் அங்க இருக்க தொட்டில அவனோட முகத்தை பார்க்க, அவ கால் தடிக்கு கீழே விழ, உடனே 2 பேரோட சோலும் அவங்க உடம்புக்குள்ள போயிடுது. ஹேய், நீ ஓகேவா? ஓகே. ஆனா நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு தெரியாது. நீ சடனா வேற ஒருத்தனா நடந்துகிட்ட, அதோட இதுதான் ஷிண்டு சிட்டியான்னு கேட்ட. வேற என்ன கேட்ட? சீக்கிரமா நான் வரேன்னு சொன்னேன். கட் பண்ண தலைவன் அவன் உடம்புக்குள்ள ஒருத்த வந்து போறான்ல, அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்னு தலைவன் அதே மாதிரி கூடு விட்டு கூடு பாயிர மந்திரத்தை ட்ரை பண்ண பாக்குறான். அப்ப கை போல சொல்றான், இந்த மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லானது, கொஞ்சம் தப்பானா கூட பெரிய விளைவுகள் உண்டாகும். எப்படி இருந்தாலும் அங்க போய்தான் ஆகணும். ஏன்னா சீமா இப்ப அவங்கிட்ட இருக்கா. உடனே தலைவன் கூடு விட்டு கூடு பாயிர கலையை யூஸ் பண்ணி அவனோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணி அவனுக்குள்ள போக, அதே நேரத்துல காங்கு வந்து தலைவன் உடம்புக்குள்ள வரான். அப்ப மூன்பக் அவன் அட்டாக் பண்ண, உடனே அதை கொன்னுட்டு நம்ம கை போலி அட்டாக் பண்றான். இந்த பக்கம் தலைவன் சீமாவோட கை கட்ட அவுத்து விட, அவளோட தப்பிச்சு போக சொல்லிட்டு மறுபடியும் அவனோட உடம்புக்குள்ள போறான். போனவன் சும்மா போல அவன் இருக்கிற ரூமையே கொளுத்து விட்டுட்டு போறான். யாரா அவன்? அவன் ஏன் என்னோட உடம்புக்குள்ள வந்து போறான்? டீமனோட டேட்டா பேஸ்ல கூட அவன் யாருன்னு தெரியல, ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இந்த பக்கம் சூ வந்து ஒரு கேஸ் விஷயமா போக அவ சீமாவை பாக்குறான். கட் பண்ண சீமாவை அவன் தலைவனோட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறான். சொல்லு, யார் அவன்? அவன் ஏன் உன்னை கடத்தினா? அவன் பேரு சீகோங். அவன் உன்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் தேடிக்கிட்டு இருக்கான். உனக்கு யாராவது மானியாங்க தெரியுமா? மானியாங்கா? அப்படி யாரையும் தெரியாதே, ஆனா அவன் தேடுற ஹாஸ்பிட்டல் என்னோடதுதான். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. உடனே தலைவன் மருந்து எடுக்க காட்டுக்கு போக, அப்ப அந்த பாம்பா இருக்கன அவன் பாத்துடுறான். உடனே அது கூட சண்டை போடுறான். உடனே அந்த டீமன் ஏன் இதை பண்ணன்னு சொல்லுது. அதாவது அந்த பொண்ணு இருக்கால, அவதான் இவனோட உயிரை காப்பாத்திருப்பா. அவளை அவனோட புருஷனும் அந்த தடினும் தினமும் அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க. அதுக்காக தான் இவன் அவங்கள கொண்டு இருக்கான். சரி, உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன், ஆனா இனிமே நீங்க வரவே கூடாது, யாரையும் கொல்லவும் கூடாது. மீதி பண்ண நான் உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி தலைவன் போக, உடனே அந்த பாம்பா இருக்க அந்த பொண்ணை கடைசியா பார்த்துட்டு இனிமே அவளை பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கட் பண்ண நம்ம கோங்க இருக்கான்ல, அவன் ஊருக்குள்ள வரான். உடனே ஒரு ஃப்ளூட்டை எடுத்து அதை அவன் வாசிக்க, அது தலைவனை ஏதோ பண்ணுது. அவ கை போல தலைவன் ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுன்னு தலைவன் ரூமுக்கு வர, அப்போ ஒரு கருப்பு புலி அவன் அடிச்சு போட்டு அங்க இருந்து ஓடி போகுது. கட் பண்ண அடுத்த நாள் வர, அப்ப தலைவி தலைவனை பார்க்க அவன் வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா கை போல வாசல்ல மயங்கி கிடக்குறான். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? அதாவது நேத்து அவளோட ரூம்ல இருந்து ஒரு சத்தம் வந்ததா, என்னன்னு போய் பார்த்தேன். திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல, ஒரு பெரிய கருப்பு புலி வந்து என்ன அட்டாக் பண்ணிடுச்சு. உடனே தலைவி தலைவனோட ரூமுக்கு போய் பார்க்க, ஆனா அங்க தலைவன் இல்ல. கட் பண்ண தலைவன் ஒரு காட்டுல மயங்கி கிடக்குறான். அப்ப கண் முடிச்சா அவன் பக்கத்துல காங்க இருக்கான். நீ யாருடா? எதுக்காக என்ன துரத்திக்கிட்டே இருக்க? அப்படின்னா உனக்கு உன்னோட கடந்த காலம் ஞாபகம் இல்லையா? நான் உன் அண்ணன், நீ என் தம்பி மானியாங், ஒரு டீமன். நீ என்ன வளர்ற? நான் ஒன்னும் டீமன் இல்ல, அதோட நான் ஒன்னும் உன் தம்பி இல்ல. ஆமா, நீ என்னோட தம்பி தான், அதோட நீ அனிமல் கிங்டமோட இளவரசன், ஒரு பிளாக் பேந்தர். ஆனா தலைவன் அவன் சொல்றத நம்பவே மாட்டான். நான் சொல்றது உண்மை. நீ அனிமல் கிங்டம்ல இருந்தப்ப நீ ஒரு பொண்ணை காப்பாத்தின, அப்பதான் தவறுதலா இந்த உலகத்துக்கு வந்த. ஆனா தலைவன் அவன் சொல்றத நம்பவே மாட்டான். கட் பண்ண தலைவன் வீட்டுக்கு வர, அப்ப தலைவி கைப்புலிய ஒரு டீமன் அட்டாக் பண்ணதா சொல்றா. உடனே அவன் கைப்புலி கிட்ட கேட்க, ஆமா, ஒரு கருப்பு புலி என்ன அட்டாக் பண்ணுச்சு, ஆனா அது பிடிக்கிறதுக்குள்ள அது தப்பிச்சு போயிடுச்சு, ஆனா என்னால அதை பிடிக்க முடியல. உடனே தலைவன் அவன் ரூமுக்கு போக, அப்பா அவன் தான் அப்பா கூட இருந்ததை நினைச்சு பாக்குறான். அவர் மூன்பக்கால டீமனை கண்டுபிடிக்க முடியும் சொல்லிருப்பாரு. உடனே தலைவன் அதை அவன் மேல விட்டு பார்க்க, அது தலைவனை கடிச்சிடுது. சோ கன்ஃபார்ம் ஆயிடுது தலைவன் ஒரு டீமன்னு. கட் பண்ண மறுபடியும் அவனோட அண்ணன் தலைவனோட டீமன் பவரை அவகன் பண்ணி விட்டுறான். அப்ப சவுண்டு கேட்டு கைப்புள்ள தலைவனோட ரூமுக்கு வர, அப்ப தலைவன் ஒரு கருப்பு புலியா மாறி காட்டுக்குள்ள ஓடுறான். அதே நேரத்துல தலைவி அவ ஃபேமிலி கிட்ட பேசி தலைவனை தான் லவ் பண்றேன்னு, அவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்துக்க வைக்கிறா. ஆனா தலைவன் டீமனா மாறின பிறகு காணாம போயிடுறான். ஆனா நம்ம டீம் வந்து அவனை எல்லா இடத்துலயும் தேட, அப்ப எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து, அதாவது தலைவன் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு டீமன் போனதை பார்த்ததா
சொல்ல அப்ப தலைவி அந்த பெயிண்டிங் உலகத்துல பார்த்ததை நினைச்சு பாக்குறா. சோ தலைவன் தான் அந்த டீமனு அவ கண்டுபிடிக்கிறா. இதே நேரத்துல தலைவனை கைப்புல கண்டுபிடிக்க ஆனா தலைவன் முழுசா அவனோட கண்ட்ரோல இருந்து ஒரு டீமனா மாறிடுறான். சோ தலைவன் என்ன பண்ண போறான்? அந்த கோங்கு உண்மையிலே தலைவனோட அண்ணன் தானா? தலைவன் அந்த அனிமல் கிங்டமும் போவான். இப்ப தலைவனோட கண்ட்ரோல இழந்துகிட்டு இருக்கான். அப்ப தலைவனோட அண்ணன் அங்க வரான். இப்பவாது நம்புறியா? நீ ஒரு டீமன், அதுவும் பிளாக் பேந்தர். உன்னை வளர்த்தவரு உன் டீமன் பவர் வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஒரு மந்திரத்தால உன் ஐடென்டிட்டிய மறைச்சிருக்காரு. இப்ப அது உடஞ்சு போனதால நீ ஒரு டீமனா மாறிட்டு இருக்க. பேசாம நீ என் கூட நம்ம இடத்துக்கு வா, நான் எங்கேயும் வரமாட்டேன், குறிப்பா உன் கூட. கடுப்பான காங் வந்து ஹீரோ கூட ஃபைட் பண்றான். நீ என் கூட வர்றதுதான் உனக்கு நல்லது. அதோட நீ நினைக்கிற உன் கூட இருக்கிறவங்க உன்னை ஏத்துப்பாங்கன்னு. இவன் ஒரு டீமன், அதனால உன் கூடவே இருக்கான். ஆனா மத்தவங்க அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். கட்பான தலைவன் அவனை வளர்த்தாங்கல்ல அவங்க கல்லறைக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவனை காப்பாத்த அவங்க நிறைய போராடி இருக்காங்க. கட்பான தலைவன் ஊரை விட்டு போக பார்க்க அவன் கூட கைப்பொலையும் கிளம்ப அதே நேரத்துல ஏதோ ஒரு பிளாக் பேந்தர் ஊருக்குள்ள வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கு போல. அது வேற யாரும் இல்ல, நம்ம கோங்கோட வேலை தான். உடனே தலைவன் அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு அங்க போறான். ஆனா அங்க போனதும் கோங்க அவனை தாக்க ரெண்டு பேருமே வெறித்தனமா சண்டை போட கோங்கால ஹியூமன் ஃபார்ம்ல தலைவனை சமாளிக்க முடியல. உடனே அவன் பிளாக் பேந்தரா மாறி தலைவனை தாக்க அப்ப கோங்கோட பிளட் அவன் மேல பட்டதும் தலைவனும் பிளாக் பேந்தரா மாறுறான். உடனே ரெண்டு பேருமே வெறித்தனமா சண்டை போட உடனே கோங் வந்து அவனோட ஸ்பியரை யூஸ் பண்ணி தலைவனை சரபடிக்க பாக்குறான். அப்போ அந்த ரெண்டு ஹண்டர்ஸும் அங்க வர அவங்க அந்த டீமன் யாருன்னே தெரியாம அது கூட ஃபைட் பண்ண அப்போ அந்த ஹண்டர் அதை லாக் பண்ணி கொல்ல போக அப்ப கைப்புள்ள அவனோட உயிரை கொடுத்து தலைவனை காப்பாத்திடுறான். ஆனா கைப்புள்ள இறந்ததை பார்த்ததும் தலைவன் சண்டை போடாம அமைதியா இருக்க உடனே அதை கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதும் தலைவி அங்க வரா. அதே நேரத்துல தலைவனை அவங்க கொல்ல பார்க்க அப்ப தலைவி அங்க வந்து அதை காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுறா. அன்னைக்கு என்ன காப்பாத்தின மானியங் நீ தானே அப்படின்னு அவ சொல்ல அப்ப தலைவனை பிடிக்க அவங்க வர அப்ப தலைவனோட மாமா அங்க வந்து தலைவனை காப்பாத்தி கூப்பிட்டு போறாரு. அப்பதான் எல்லாருக்குமே தலைவன் தான் அந்த டீமன்னு தெரியுது. இந்த பக்கம் கோங்க ஒரு குழந்தைய கடத்தினால அது தலைவனை வர வைக்க தான் பண்ணுவான். ஆனா அவன் நினைச்ச மாதிரி நடக்கலன்னு உடனே அந்த குழந்தைய அவனோட ஃபேமிலி கிட்ட போய் விடுறான். மாமா நான் எப்படி இங்க வந்தேன்? உடனே அவரு நடந்த எல்லாத்தையும் சொல்ல சரி பான்ஷி எங்க? அவளை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனா கவலைப்படாத, அவளை கூப்பிட்டு வர என்னோட ஆளை அனுப்பியிருக்க. சரி மாமா, என் அடையாளம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இந்த மேஜிக் டீமன்ஸோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. உன் அப்பா என்ன பார்க்க இங்க வந்தப்ப உன்னை பார்த்திருக்கான். அப்ப நீ சின்ன பையன், நான் அப்ப டீமன் தானே. ஏன் என்னோட அப்பா என்ன கொல்லல? ஏன்னா நீ சாதாரண டீமன் இல்ல, மாய உலகத்துல இருந்து வந்த டீமன் நீ. அதோட நீ சின்ன பையன், அதோட நீ யாருங்கிறது கூட நீ மறந்துட்ட. அதனாலதான் உன் அப்பா உன்னை எடுத்து தன்னோட புள்ளையா வளர்த்தாரு. அது மட்டும் இல்ல, முதல் தடவை அவன் பார்த்தப்ப நீ ஒரு டீமன்னு அவனுக்கு தெரியாது. நீ வளர்ந்த பிறகுதான் உன்னோட முதல் வேட்டையப்பதான் நீ யாருன்னு கண்டுபிடிச்சான். ஆனா அவன் உன்னை சொந்த பொலையா வளர்த்தான். அதனாலதான் உன்னை அவன் கொல்ல விரும்பல. அதனாலதான் இந்த பிரேஸ்லெட்டை உருவாக்கி உன்னோட ஐடென்டிட்டிய மொத்தமா மறைச்சிருக்கான். இதே நேரத்துல தலைவனை தேடிக்கிட்டு நம்ம டீம் அண்டர் வேர்ல்டுக்கு வந்து சேர நான் ஒரு டீமனும் தெரிஞ்சும் என்னை பார்க்க வந்திருக்கீங்களா? நீ டீமனா இருக்கலாம், ஆனா நீ மத்த டீமன் மாதிரி இல்ல. நீ ரொம்ப நல்லவன், அதோட எங்க நண்பனும் கூட. அவனை கண்டுபிடிச்சியா? இல்ல மாஸ்டர், ஆனா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அப்பா அவங்க சாங்கிய கூப்பிட்டு வந்து ஒரு குளத்துல அவனை பலி கொடுக்க நமக்கு டைம் குறைவா இருக்கு. இது முழுமையா கம்ப்ளீட் ஆகணும்னா மாய உலகத்தோட அந்த பிளாக் பேந்தரை நம்ம பலி கொடுக்கணும். அவன் கிடைக்கலனா இந்த ஜேசனை பலி கொடுக்கணும். கட் பண்ண அவங்க கோங்க கண்டுபிடிச்சு அவனை பிடிக்க பாக்குறாங்க. ஆனா அவனை பிடிக்க முடியல. ஆனா தலைவனை கண்ட்ரோல் பண்ணுவால அந்த ஃப்ளூட்டை அவன் எடுத்துடுறான். ஒரு வேலையும் உன்னால முடியாதா? அவன் தப்பிச்சது உண்மைதான். அப்ப இதை விட்டுட்டு போயிட்டான். இது போதும், இதை வச்சு நம்ம ஜேசனோட பவரை அவக்கன் பண்ணலாம். அது அவக்கன் ஆனா என் பிளான் சக்சஸ் ஆயிரும். இப்போ நைட் ஆனதும் அந்த ஃப்ளூட்டை யூஸ் பண்ணி தலைவனை அவன் டீமனா மாத்த பார்க்க தலைவன் டீமனா மாறினதும் தலைவி அட்டாக் பண்ண உடனே தலைவி மயங்கி கிடக்கும் போது தலைவிய அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விட அதுக்கப்புறம் தன்னோட வாளை எடுத்துட்டு மறுபடியும் அண்டர் வேர்ல்டுக்கு போறான். இதே நேரத்துல கோங் வந்து தலைவனை பார்க்க அவனோட வீட்டுக்கு வர அப்ப சீமா அவனை பாக்குறா. மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? என் வழியில வராத. இங்க பாரு, நீ ஜேசனோட அண்ணன். அவன் உன் தம்பியா இருந்தாலும் வர இஷ்டம் இல்லனா விட்டுற வேண்டிதானே. அதோட ஜேசன் இனி இங்க வரமாட்டான். அவன் எங்க போனான்? எதுக்கு கேக்குற? மறுபடியும் அவன் கூட சண்டை போடணுமா? அப்பா அவன் மயங்கி விழ மாமா, டீமன்ஸா இருக்கிறவங்க முழுசா ஹியூமனா மாற ஒரு வழி இருக்குன்னு ஒரு புக்ல படிச்சேன். அப்படி ஒரு வழி இருக்கா? இருக்கு. ஆனா அப்படி பண்ணா உன்னால எப்பவுமே டீமனா மாற முடியாது. அதோட உன்னோட சூப்பர் பவரை நீ இழந்துருவ. பரவாயில்லையா? பரவாயில்ல மாமா, நான் டீமனா இருந்தா என் அண்ணன் என்னை கண்ட்ரோல் பண்ண பாப்பான். அதோட நான் டீமனா மாறும் போது கண்ட்ரோல் இழந்து நான் மத்தவங்கள தாக்கிடுறேன். சரி, என் கூட வா. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எதுக்கு ஜேசனை கூப்பிட்டு போக பாக்குற? ஜேசன் என் தம்பி. எங்க
அப்பா இறந்துகிட்டு இருக்காரு, அதனாலதான் அவனை கூப்பிட்டு போக பாக்குறேன். சரி அதை விடு, உன்னை யாரு இப்படி அடிச்சா? அவங்க யாருன்னு தெரியாது, ஆனா அவங்க அண்டர் வேர்ல்டுல இருக்கிறவங்க. எதுக்கு அவங்க உன்னை கொல்ல பாக்குறாங்க? அங்க ஒரு குளம் இருக்கு, அதுல முங்கி எழுந்தா டீமன்ஸ் எல்லாம் மனுஷங்களா மாறலாமா? ஆனா அது உண்மை இல்ல. அவன் டீமன்ஸை கொன்னு தான் ஒரு டீமனா மாற பாக்குறான். நான் இங்க வந்தப்ப அவங்க ஒரு டீமனை கொண்டதை நான் பார்த்தேன், அதனாலதான் அவன் என்ன தேடிக்கிட்டு இருக்கான். ஜேசன் உன்னை விட்டுட்டு போகும்போது திரும்ப வரும்போது மனுஷனா மாறி வருவேன்னு சொன்னா, ஒருவேளை அவன் அந்த குளத்தை தேடிதான் போயிருப்பானோ? கட் பண்ண நம்ம டீம் அங்க போனதும் அவங்க தாக்க உடனே ஒரு பெரிய சண்டை நடக்குது. நீங்க முன்னாடி போய் தம்பியை காப்பாத்துங்க, இவங்களை நான் பாத்துக்கிறேன். இதே நேரத்துல தலைவன் அந்த குளத்துல குளிக்கலான்னு போக, ஆனா அவன் குளிக்காம நேத்து புல்லாங்குழல ஊதுனது நீங்க தானே? எப்படி கண்டுபிடிச்ச? என்னோட ரூமுக்கு வெளியே உங்க பேட்ச பார்த்தேன், அது நம்ம பாசு செக்டரோட டோக்கன். இங்க அது என்கிட்டயும் உங்ககிட்டயும் தான் இருக்கு. ஆமா, அது என்னோடதுதான். ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்ன நான் தான் இந்த அண்டர் வேர்ல்ட உருவாக்கினேன். எதுக்காக தெரியுமா? இங்க வர டீமன்ஸை கொல்ல, அவங்கள கொன்னு அவங்க பவரை எடுத்து அனிமல் கிங்டம்க்கு போய் அவங்க மொத்த கூட்டத்தையும் அழிக்கலாம் தான். உடனே தலைவன் அவர் கூட சண்டை போட, அதே நேரத்துல நம்ம டீமும் அங்க வந்து சேர சண்டை பயங்கரமா நடக்குது. அண்ணா ஒன்னா சேர்ந்து இவன் கதையை முடிப்போனா? ஓ, குடும்பத்தோட வந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? வாங்க ஒரு கை பாத்துருவோம். உடனே 2 பேருமே டீமனா மாறி அவனை வெச்சு செய்ய, அப்பாவை டீமன்ஸா எடுக்கிற ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அவங்களை கண்ட்ரோல் பண்ணிடுறான். அதே நேரத்துல அவங்க சுவையும் சீமாவையும் கொண்டுறாங்க. இந்த பக்கம் தலைவனோட அண்ணனை அந்த குளத்துல தள்ளி அவனை கொண்டு அவன் பவர்ஃபுல்லான டீமனா மாறுறான். அப்பதான் ஒரு உண்மையை சொல்றான். பான்ஷிய ஒருத்தன் கடத்தனால அவன் இங்க விக்க பார்த்திருப்பான். அப்ப இவன் தான் அவளை காப்பாத்திருப்பான். அப்ப தவறுதலா 2 பேருமே அனிமல் கிங்டம்குள்ள போயிருப்பாங்க. அப்பதான் இவனுக்கு டீமன் எங்க இருந்து உருவாகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த உலகத்தை அழிச்சிட்டா டீமன்ஸே பூமிக்கு வராதுன்னு அந்த உலகத்தை அழிக்க பார்த்திருப்பான். உடனே அவன் தலைவனோட உலகத்தை அழிக்க பார்க்க, உடனே தலைவன் அவன் அப்பா சாகும்போது டீமன் வாள்ல இருந்து 2 வாளை மட்டும் எடுக்க வேணாம்னு சொல்லியிருப்பார்ல, அவனை சமாளிக்க அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். உடனே அதுல ஒரு வாளை வெளியே எடுத்து அவனை கொன்னுறான். அப்போ ஒரு பாறை பான்ஷி மேல விழுந்து அவ இறந்து போயிடுறா. தலைவனால அதை ஏத்துக்கவே முடியல. அப்ப அந்த 2 வாள்ல இன்னொரு வாள் வெளியே வருது. அது வந்ததும் டைம் நின்னு போய் தலைவன் கிட்ட போக, அந்த வாள் அவன் உடனே தொட, அப்ப அவனோட வாழ்க்கையில நடந்த எல்லாமே ரீவைண்டா வந்து போகுது. அதாவது இந்த வாளை யூஸ் பண்ணா காலத்தை நோக்கி பின்னோக்கி போலாம். உடனே தலைவன் அந்த வாளை எடுத்து ஒரு வெட்ட அப்படியே நடந்த எல்லாமே மாறி அது தலைவனை ஒரு பட்டாம்பூச்சியா மாறி நம்ம அண்டர் வேர்ல்டுல ஒருத்தரை பாப்போம்ல, அதான் நம்ம டீம் கிட்ட ஒரு காம்பஸ் தருவாரு. நம்ம தலைவி கூட சங்கு வாங்குவாளே, அதே மாதிரி ஒரு சங்குல அந்த பட்டாம்பூச்சி போய் நிக்குது. கட்பான இறந்து போன எல்லாருமே உயிரோட வராங்க. அதோட யாருக்குமே தலைவன் யாருன்னே தெரியல. ஏன்னா யாருமே தலைவனை மீட் பண்ணல. ஆனா தலைவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அந்த பட்டாம்பூச்சியால தான் அவனுக்கு ஞாபகம் வரும். உடனே தலைவன் தலைவியை ஒருத்தி கடந்தனால தானே இந்த வில்லனுக்கு அந்த இடம் தெரியும். உடனே அதை நடக்காத மாதிரி பண்ணிடுறான். அதோட தலைவிய எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப தலைவன் அவனோட அப்பாவை பாக்குறான். நீ டீமன் தானே? எனக்கு தெரியும். யாரோ ஒரு 2 டீமன் ஊர்ல இருக்கிற எல்லா 3 பக்கையும் விலைக்கு வாங்குறாங்க. கெட்ட டீமன்ஸ போட்டு தள்ள. இது உன்கிட்ட இருக்குன்னா அது நீ தானே? அப்படின்னா நீ அனிமல் கிங்டம்ல இருந்து வர. எப்படி உங்களுக்கு தெரியும்? 12 வருஷத்துக்கு முன்ன நான் அந்த உலகத்துக்கு போனேன். அங்க இருக்கிற சின்ன சின்ன டீமனுக்கு உயிர் தர தானே நீங்க இந்த ஆன்மாவை கலெக்ட் பண்றீங்க. அது மனுஷங்க உலகத்துல தான் இருக்கு. சோ அதான் இங்க வரீங்க. கட்பான தலைவன் போன பிறகு அந்த டீமன் வால்ல இருந்து சத்தம் வருது. உடனே என்னன்னு அவர் போய் பார்த்தா அது உடஞ்சிருக்கு. சோ யாரோ டைம் வாலை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அவரு கண்டுபிடிக்கிறாரு. கட்பான தலைவியை காட்ட அப்பா ஒரு பெரியவரை பாக்குறா. அதே பெரியவர் தான். ஆமா, இதுல ஏதாவது வேணுமா? தலைவி உடனே அந்த சங்க வாங்குறா. உடனே அவரு அதை அவ காதல வைக்க சொல்ல, உடனே தலைவி கேட்க அப்ப நடந்த எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. நான் இத்தனை நாளா என் கனவுல ஒருத்தர் வரான்னு சொன்னல, அவன் என்னோட ஜேசன். தாத்தா, இப்ப அவன் எங்க இருக்கான்? நீ கடைசியா அவனை எங்க பாத்தியோ அங்கதான் அவன் இருக்கான். சீக்கிரமா போ, இல்லனா அவனை எப்பவுமே உன்னால பார்க்க முடியாது. உடைய தலைவி அந்த குளத்துக்கிட்ட போக, அப்ப தலைவனும் அவனோட அண்ணனும் இருக்காங்க. அப்ப தலைவியோட வாய்ஸ் கேட்க, அந்த பொண்ணு கடைசியா வந்துட்டா போல, போய் பாத்துட்டு வா. உடனே தலைவன் போக, அப்ப தலைவி வரா. அவ உடனே தலைவனை கட்டி பிடிக்க, உடனே தலைவன் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். அவனுக்கு மெமரி திரும்ப வந்த பிறகு அவன் எப்பவுமே தலைவிய பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்கான். அதோட தலைவியோட அண்ணனை ஒரு டீமன் கல்யாணம் பண்ண வரும்ல, அதோட அந்த பொம்மை டீமன், பெயிண்டிங் டீமன் எல்லாரையுமே தலைவன் முன்னாடியே போய் தடுத்து இருக்கான். இப்ப தலைவி தலைவன் கூட பாஸ்ட்ல எங்கெல்லாம் போனாலோ அங்கெல்லாம் போறா. அதோட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு போறா, அவனை அறிமுகப்படுத்துறா. ஆனா தலைவியை தவிர வேற யாருக்குமே அவனுக்கு தெரியல. நம்ம கைப்புழைக்கு கூட அவனுக்கு தெரியல. அவன் தலைவனோட அப்பா கூட தான் இப்ப இருக்கான். அப்ப தலைவனோட அப்பா அவனை பார்க்க வர, என்ன விஷயம்? நீ உண்மையை
உண்மையிலே யாரு இந்த வால்? உடனே தலைவன் எல்லாத்தையும் சொல்ல, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு புரியுது. நீ அன்னைக்கு வந்துட்டு போன பிறகு டீமன் வால்ல கிராக் விழுந்தது. சோ இது உன்னோட கனெக்ட் ஆயிருக்குல்ல. என் அப்பா இப்ப இறந்துகிட்டு இருக்காரு. எங்க உலகத்தை என் அண்ணனால தனியா பார்க்க முடியாது. அவன் கூட நான் இருந்தாகணும். அதோட 12 வருஷத்துக்கு ஒரு முறை திறக்கிற அந்த வழியும் மூட போகுது. இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? ஒரு நாள் தான். அப்படின்னா உன்னை திரும்ப பார்க்க 12 வருஷம் ஆகுமா? அப்ப எப்படி நீ இவ்வளவு நாளா இங்க வந்துட்டு போன? இதை யூஸ் பண்ணிதான். இது பேரு டாஃபு. இதை வச்சு எப்ப வேணாலும் இங்க வந்துட்டு போலாம். ஆனா இதை ரொம்ப தடவை யூஸ் பண்ணிட்டேனா அதனால இது உடைஞ்சு போச்சு. அப்படின்னா இது வேலை செய்யாதா? ஆமா. அப்ப அந்த பொண்ணோட நிலைமை இப்ப இங்க இருக்கிற யாருக்குமே எதுவும் ஞாபகம் இல்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு ஞாபகம் இருக்கே. அவ 12 வருஷமா எப்படி உன்னை பார்க்காம இருப்பா? வேற வழி இல்ல. நான் ஒரு முடிவு எடுத்துதாகணும். உடனே அவன் போன ஜென்மத்துல அவனை வளர்த்ததுக்காக நன்றி சொல்லிட்டு அவன் போக, கட்பான தலைவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் கைப்பொலையும் கடைசியா பார்த்துட்டு தலைவி கூட போறான். உன்னோட உலகத்துல நிலா இருக்கா? இருக்கு. அப்ப 2 பேருமே எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இந்த நிலா வழியா பாத்துக்கலாம்ல. உடனே தலைவன் குட் பை சொல்லிட்டு ஒரு படகுல ஏறி போறான். தலைவி பயங்கரமா அழுவுறா. இந்த பக்கம் டீமனுக்கு உயிர் தர அமுந்த செடி ஒரு வழியா சரியாகி எல்லா டீமன்ஸும் நல்லபடியா பிறக்க, இப்ப 12 வருஷத்துக்கு பிறகு ஹியூமன் உலகத்துக்கான டோர் ஓபன் ஆகுது. தலைவன் ஹியூமன் வேர்ல்டுக்கு போக இந்த சீரீஸ் முடியுது. இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரீஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமால உங்களை வந்து மீட் பண்றேன். Man.